கண்ணு தெரிய மாட்டேங்குது. ஆமா ஐயா ஐயா அக்கா என்ன சத்தம் அப்படி? 32 தெரியுது. கம்முனு கோமாளி சூப்பர் மேச. மீதா எங்க அக்கா நாமத்துல உனக்கு கோவம் வருது இப்படி? எங்க அக்காவை நான் பேசுவேன், உனக்கு என்ன கேட்கற உரிமை இல்ல. The brilliant launch country fruit. கரியா புல்லட். யோ சரியா சரியா. நான் நோன். நீ இங்க உட்கார கூடாது, நீங்க அங்க உட்கார வேண்டிய ஆளாட்டுக்குது. ஏன்னா மாத்தி உட்கார வச்சிட்டாங்க பாரு. பாரு கிளி சீட் எடுக்குதா? பேசுகார என்ன சிங்கம் போய் சூரியன் நினைப்பா? போட்டனே. சிக்கன உட்காரணும். நூண்டை பத்தி சாம்பல் வச்சிருவோம். பொறுமையா இருந்தா இறமை கூட சேர்ந்தலாம். ஏன் அவசரப்படுற? அங்கிட்ட பேசியே கழிச்சு போயிரு எனக்கு. என்ன வாய் எஸ்டி புத்தாய் போச்சு? ஓகே நான் இருக்கிறேன். என் டாடி நீ. வணக்கம். உன் லவ் சக்சஸ். யோ அந்த என்ன பேசவே மறந்து போயிட்டோம். அந்த சைலன்ஸ்லப்பா அமைதி அமைதி அமைதினோ. ஆமா மேல் வாய் திறந்தா யாரும் அடி வாய் திறந்து விடாதீங்க. ஏண்டா மேல் வாயில கூட பிரச்சனை இல்ல. அடி வாயில கறிக்கோளம் தின்னு டர்ரு புறனால பக்கத்துல யாரோ உட்கார்ந்து. மேல் வாயில வாய்ப்பா கீழனா குசுறாங்களே கோலாகி. நல்லா தெளிவா சொல்லு. இங்க தெளிவா கிடைக்காது பட்டதார கையில குடிக்கிறியா? தெளிவா அத சொல்லிட்டேனே. இங்க கேக்குது. யார் சொல்லலனே. உனக்கு யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஒண்ணு கிடையாது. ஆமா உனக்கு ஒண்ணுமே இல்ல, எனக்கு ஒண்ணுமே இல்ல. கோமாளி அதெல்லப்பா வந்தீங்களா வர இருப்பார்களே. என்ன கூத்து பாக்கீங்க? சரி போடுங்க போடு இருப்பார்களே. கள்ள தூக்கி உங்க வாயா மேல டேய் கால்பட்டாங்க. போட்டீங்களா போடாதீங்கன்னா அது என்ன அர்த்தம்? ஓ என்ன அர்த்தம் கேக்குற? நல்லா கறிக்கோளம் தெரியும் தின்னுபிட்டு நைட் 10 மணிக்கு வெத்தலை பாக்கு மாடிச்சு வாயில போட்டீங்களே போட இருப்பார்களே. ஆமாப்பா இன்னும் விட்டீங்களே உட இருப்பார்களே. என்னது ஓயா கூதில டேய் என்னத்துல விட்டீங்களா விடாதீங்களா? இல்லப்பா மணியா 11 ஆயி போச்சு. திருப்பி குசு விட்டீங்களே உட இருப்பார்களே. அனைவருக்கும் சேலம் மாவட்டம் சேலத்துல மாவட்டங்க கண்ணாமூச்சி நீட்டி சுட்டி தின்னுபிட்டு இங்க வந்து பேண்ட் வச்சிருங்க. அதுதான் நீ மட்டும் தான் கேட்கணும். சரி சேலம் மாவட்டம் எடப்பாடி வட்டம் திருப்பாடி கிராமத்தை சார்ந்த மாணிக்கம்பட்டி ஸ்ரீ கலைவாணி சரஸ்வதி சார்பாகவும் மோகன்ராஜ் அன்பழகன் வாத்தியார் கலைக்குழுவின் சார்பாகவும் கோமாளி முத்தான முதற்கண் வணக்கங்கள். நல்லா நாங்க கூத்தாடுறீங்க குசல் நடக்காடுங்க. ஒவ்வொரு நம்பி வந்திருக்கிறோம் எல்லாம் கொஞ்சம் அமைதியா இருக்கு பாக்கலாம். என்ன அப்படி எல்லாம் வளவளத்தா சீரா போறதுல இப்படி மாட்டிடும். ஆனா எது எப்படி ஆம்பளை தலையோட பொம்பளை தலை தான் நிறைய தெரியுது. நாளை கடை திருட்டு போறேன். ரொம்ப
அச்சங்காட்டிக்கு அது கூடாது. ஆனா அது சப்போர்ட்டா சப்போர்ட் வச்சுக்கிறியா அவனையும் பேட்ச் இல்ல கதகல்ல கதகாட்டி அடிக்கூடாது. ஊச்சுடாம பாரு, ஏன்னா அப்பதான் எல்லாத்துக்கும் காது கேட்கும். நீ பேச இல்லண்ணா பாமாடி அதை கட்டி பாரு கபடி. என்ன பேச்ச பத்த மாட்டீரா பத்தான கோமாளி வந்துக்கிறாங்க கதை பிய வருது அப்படியே அவருக்கு அதையே கேட்கல அவன் போயிட்டான் ஏய் அங்க இடம் ஓடுங்கறாயோ அங்கடா அங்க இடம் நாய் உனக்கு வாடா ஏய் வாடாங்க ஏய் வாடால வந்துடா குரங்க கச்சா பூஜா பேச கூடாது அவுட் அடிக்கடா ஏ குஞ்சி மேல படுதுடா கேடா கேடா ஏய் ஏய் கேடா யாரா அரிய பசங்க முக்காவாசி கேட்டுட்டு தான் உட்காந்துட்டு சட்டை போடுங்க எல்லாம் 50 டிகிரி தாண்டிட்டான் ஆடு மாடு மேய்க்க வந்துக்கிறாங்க. வாடா வந்து வராமே யாரு வந்து முடிவு பண்ணிட்டு வாங்க மூணு பேரும் வரும்டா அண்ணன்தாங்கடா வந்தது வராமையா வேலை கொடுத்த கேள்வி கொடுக்குறா உட்காந்தா கேளு நல்லா கேளு எவ்வளவு மரியாதை ஓ கீழ விடுறா மேல விடுறேன் மேல விடுறா கீழ விடுறேன் உட்கார்ந்து ரெண்டுத்துக்கு வாயில வச்சிரறா ஓடி கால் ஓடி ஆறு எங்கடா சூப்பர் அடி ஏய் போடா அடி சரியில்லை போடா கபடி. ஒண்ணேடா ஒண்ணேடா சப்போர்ட் ஆள விடுங்கடா சப்போர்ட் ஆள ஏடா ஒரு சப்போர்ட் ஆள விடுங்க ஏன்னா மாடு ஏன்னா மாடு சப்போர்ட் ஆள விடுங்க இருடா டேய் இருடா ஒரு பிரச்சனை முடிச்சு விடலாம் 1000 பேர் உட்கார்ந்திராங்க 1000 பேர் வாய் அடைச்சலாம் அவர் குடிச்ச மானிட்டர் வாய் யாரும் அடைக்க முடியாது அண்ணா வந்தது வராம கையில சொன்னீங்க கையடி சொன்னடா எங்க போய் என்ன கையா நான் கையில அடி சொல்லல ஏன்டா தாயா கைய எடுக்கடா வாதலேடா போடா பணம் கொடுத்தா கை கொடுத்தா வேலை கொடுத்தா கீழ கொடுக்குறா உட்கார்ந்தா வாயில வைக்கிறனா யார் வாயில ஏண்டா காயல் அண்ணா இங்க வா உனக்கு என்ன ஒரு பிரச்சனை இருக்குது நான் உடம்பல தொண்டையில கிச்சி கிச்சா ஆமா மாத்திர சாப்பிடுங்க கிச்சி கிச்சி போக்குங்க ஏன் பிரேமோ பாரு டேய் எலும்பு குத்தி சாட்டே மிக்ஸ் மாத்திரா ஏன்னா வந்தது வராம ஒரு ஆள் ஒட்ட சொன்னீங்க ஏன்னா அவசரப்படாத என்ன பிரச்சனை இந்த மரியாதை பிடிக்கல அதுக்கு இருக்குது ஏன் அவசரப்படாத வாங்க கண்ணு கண்ணு கண்ணுன்னு ஏடா கண்ணுங்கடா ஏடா தாயாரு ஆட்டுக்கடா மாட்டுக்கடா கோழிக்கடா யார பாத்து கண்ணுங்கடா அடி நீ பேசு புத்தம் போயிடு கண்ணு கண்ணு கூட பிடிக்காது பிடிக்காது டேய் தட்டியால டேய் வாங்க அண்ணா அண்ணா அண்ணாங்கறே ஏடா தாயாரு யார பாத்து அண்ணாங்கடா ஏடா டேய் ஏடா டேய் நீ நான் கூட மாட வரணுமா கூட்டமா பெரிய மக்களா யார பாத்து அண்ணாங்கற அண்ணன கூப்பிட்டால எனக்கு பிடிக்காது ஓ அண்ணன் கூப்பிட்டா உனக்கு பிடிக்காது 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 வாங்க பெரியப்பா எங்கடா போய் பெரிய ஏன்னா செத்தப்பா ஓ தாத்தா முன்னே சொல்லிட்டு சாடி மேலே போட்டுருவேன் நானு கம்மன் தான் வேடி பார்க்கணும். செத்தப்பா இங்க பாரு போறானே அண்ணா மணியனே வாடா உன் ஃப்ரெண்ட் கூப்பிடுறாரு துணைக்கு இல்லையா ஏன் போலாமா? யோ யோ அண்ணா பிடிக்காது பிடிக்காது வாங்க மாமா யார பாத்துற மாமாங்கன்னு என்ன தாயம் ஐயோ ஓய் ஏய் ஓ வீட்ல பொண்ணு எடுத்துக்கறா யா வீட்ல பொண்ணு எடுத்துக்கறியா மாமா ஒரு மாதிரி கேக்குதா அடுப்பேரி கல்யாணம் எடுத்து வராட்டோம் ஏய் யார பாத்து மாமாங்கறா மாமான கூப்பிட்டால பிடிக்காது எனக்கு மாமா நான் கூப்பிட்டா பிடிக்காது பிடிக்காது. இங்கே நில்லு அவன் எவன் கூப்பிட்டாலும் அடிக்கிறான் நான் யாட்ட அடி வாங்கணும் ஏங்க ஒருத்தர் வந்தாருக்கா அடுப்பு கறியாட்டம் சரி அவர் அண்ணன் தம்பி மாமச்செல்லாம் சொல்லி கூப்பிட்டேன் அதுக்கெல்லாம் அடிக்கிறாரு என்ன சொல்லி கூப்பிட்டு அடிக்க மாட்டாரு வருஷம் 2015 அப்புறம் ஏன் வாயை வந்து அதை கூட்டு போக மாட்டான் அவன் தான் கூட்டி போவான் அப்படியா என்ன பண்ண வருஷம் கட்டா சொல்லியா என்ன வருஷம் அதான் ஒண்ணு கேக்குறேன் நானு 2026 கூட்டிட்டு போவேன் டேய் அப்ப கூட்டி போனா அம்மாடா கூட்டிட்டு போவான் தப்பு இல்ல 2026 ஏ சம்மி 2020 கம்ப்யூட்டர் காலம் போன ரத்தம் வரும் என்னது கம்ப்யூட்டர்
கம்ப்யூட்டர் காலத்தில் கம்ப்யூட்டர் தாத்தா கம்பெனி சாமி புரியாதியா இராதா நீ ஏன்டா அதிகமாக அந்த கம்பெனி இருக்கு பேர் நாங்க பத்தி நீ பேசமா சொல்லு யோ 2026 கம்ப்யூட்டர் காலம் சரி விட்டுறியா அதனால மதிப்பு மரியாதையா நேத்து சோழகாட்டுல கூப்பிட்டோம் ஓ சோழகட்ல என்ன கூப்பிட்டியே அந்த மாதிரி கூப்பிட்டா அந்த மாதிரி கூப்பிட்டா இது இருக்கு தெரியுது பாரு வேணா என்னத்தான் வரமாட்டா 10 ரூபாய்க்கு அவனே நீங்க ஒழுங்கு மாதிரி எடுத்து கண்டுபிடிச்சு விட்டாங்க அதான் கம்ப்யூட்டர் காலத்துல கூப்பிட்டோம்ல ஆமா அது மாதிரி கூப்பிடுப்பாரு அப்படி கூப்பிட்டா அடிக்க மாட்டாரு சத்தியமாவா உங்க அம்மா நிறைய 5 சத்தியமா 5 சாமி சத்தியமா கை காட்டு 16 சத்தியமா சொல்ற விடி விடி உட்கார்ந்து தான் சாவு போ வாங்க வாங்க சென்டர் வாசா நீ ஒரு ஜீவனு 3 பேர் சேர்ந்து அடிச்சாங்க கொஞ்சம் கூட அசை இல்ல நான் ஒருத்ததான் சாட்டி எடுத்தேன் பாம்பர் கொட்டை காப்பாத்து எத்தனை கட்டுறாங்க நான் வச்சிருக்க ஒண்ணு ஐயோ ஐயோ இங்க வாங்கடா வீட்டுல பணம் முழுவ இங்க இருக்கறடா நானு கையில காய்ச்சலடா செலவுக்கு யோ என்னயா யோ ஆமா நாய் வாட மதிக்கணும் டேய் டேய் இப்போ டேய் டேய் ராணி போடா முடிங்க டேய் என்னடா பண்ற தாத்தா பீடி பத்தை டேய் 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 என்ன பண்ற டேய் 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 கலாயா டேய் டேய் வாடாங்க அப்படியே படிக்கூடாதுங்க என்னடா பண்றான் டேய் டேய் என்னடா டேய் டேய் வாடா தூக்குடாத 10 ரூபாய் கொடுத்தா தான் பாட்டில் தருவேன் யாருக்குமே வாங்க மாட்டேன் ஏடா வைன் ஷாப்ல பாட்டியா டேய் சூப்பர்ரா டேய் டேய் தம்பி டேய் டேய் பைத்தியமானா டேய் வாயா டயர் டேய் 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 கூத்தாரதற வந்தீங்க டேய் பாலமலை கீழ தான் பாட்டிலுக்கு 10 ரூபாய் சரி மேல மலைக்கு வந்துட்டோம் இங்க பாட்டிலுக்கு 30 ரூபாய் பாட்டிலுக்கு ஒரு குவார்டர் பாட்டில் 30 ரூபாய் பீருக்கு 40 ரூபாய் கஷ்டப்பட்டு என் கோயில் கவுண்டர் 40,000 சம்பளம் கொடுத்தாரு நாசமா போச்சா டேய் இங்க வாடி என்னடா ஹெல்ப்ல அவனே தம்பி டேய் அடியே டேய் டேய் என்ன பண்ற டேய் இல்ல டேய் அம்மால ஓல்ஸ்கா யார பாதா டேய் ஏண்டா நீ சொல்ல உள்ள ஓ போயிரு நான் யார முடிச்சு வந்து நாளே பேர் தான் வந்து கோயில் கவுண்டர் நிறுத்தி வராங்க 16 நடந்து கேட்டு மாத்திட்டாங்க நாங்க சமாளி போயில காபி வாங்கிறோம் டேய் யாயா டேய் டேய் யாரா நீ அவிக்க சண்டைக்கார டேய் டேய் போடா என்னடா என்ன சண்டைக்கு வராங்கடா போடா ஏனா தாத்து சண்டைக்கு வரடா போடா டேய் கேமரா நிக்காத ஆடனடா போங்கடா அவர் பக்கத்துல நிக்காதடா தூங்குறது தான் வந்தியா ஆறா செட்டு வச்சிரு யாரா வாங்க வரவட்டா பாருங்க ஏய் என்னடா ராவுடி அறிவு கட்ட பாதி ஆளு கூப்பிட்டு வந்தா அப்ப என்னடா பேசுறீங்க பாலமலைக்கு எப்படி போகணும் ஓயல ஓணும் ஏனா ஏபி தலையா நீ யாரா டேய் பாதி யாரா யா பாத்தியா எனக்கு தெரியாதா டேய் அறிவு கட்டடா சாகரனை கட்டி போறா
சரிண்ணா எந்த பள்ளியத்துல வாத்தியார் இருக்கிறான்? டேய் நான் தானா வாத்தியாரு டேய் என்னடா என் மூஞ்ச ஜாகிரடா மூஞ்ச பாத்து வாத்தியார் ஓ நேடிபிட்டி பேராச்சில மீன் பிடிக்கிறவன அவனை என்ன கூட்டி வந்தீங்க? மீன் பிடிக்கிற இடத்துக்கு வந்தா கூத்து பக்கம் போய் உட்காருங்க போ. இல்லனா அப்படியே பொருளடையா வந்து எடப்பாடி இருந்து சரி இதே நீங்க வழியில பாட்டு பாலமலையில தயாரி பாலமலை நிறைய பாட்டுக்குறாங்க. சரி அப்படியே எங்க சேட்டானுங்க கூட்டிக்கிட்டு ஒரு கிலோன்னு வந்தேன். இங்க குடிக்கார யாரும் இந்த ஊர்ல போ. நான் நவுட்டுமா இல்ல உருண்டுட்டே போ. ஒரு வாத்தியார் ஒரு மரியாதை அறிவு கண்ட சார் போயிட்டு வாங்க சார். நான் டாப் மேல சுத்தியில ஏத்துறது வாத்தியார் ஒரு மரியாதை இல்லையா? ஓ எப்பேர் விட்ட ஆளு எப்பேர் சமாச்சாரம் சமாச்சாரம் ஒரு வாத்தியார் மரியாதை இல்லாம என்னடா நீ ஒரு வாத்தியார் டீப்ல வந்து கூட்டியாட்டங்கிற நான் போயிட்டு விடுமா மரியாதை கூப்பிட்டேன். ஆமா அண்ணன் தம்பி மாமத்தி சொல்லி கூப்பிட்டேன். ஆமா அதுக்கெல்லாம் அடிச்சு நீங்க ஆமா ஆனா ஓய காத்தால சொல்றது கை குலுக்குறீங்க என்ன காரணம்? என்ன காரணம் கேக்குறா? ஆமாப்பா ஏன்னா அண்ணன் தம்பினா ஏய் சொத்துல பங்கு வைப்பேன். ஓ சொத்துல பங்குக்கு வருவேன். ஆமா சரி மாவு வச்சானா எங்க வீட்ல பொண்ணு கேப்ப நீ. ஓ ஊர்ல பொண்ணுக்கு ஆமா சரி அதனால நீ இப்படி கூப்பிட்டீனா டீ கடை வெட்ட பக்கம் 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 நீ வா டீ குடிப்ப நான் டீ குடிப்பேன். போவாங்க நீ போவ தேவாங்க நான் போயிடுவேன். உனக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஓ டீ கடை பக்கம் பார்த்தாலும் சரி சாய கடை பக்கம் பார்த்தாலும் சரி. ஏய் சார் தம்பியோ மானிட்டர் மண்டை எல்லாம் போயிடும். ஓ போய் சரி இது போல போகட்டும். ஒரு ஆள் ஒட்டா நானே ஏன்னா ஒரு நாள் ஒட்ட சொன்னீங்க. ஏய். அண்ணா எத்தா ஏங்க இருவரும் பேசிக்கொண்டு தான் நீண்ட நேரம் ஆகும். நீண்ட நேரம் ஆகும். செட்டு வாத்தி இருக்கிறாங்களா? செட்டு வந்து இருக்கிறாங்க. என்ன சொல்ற? டேய் செட்டுல எல்லாரும் வாத்தியார் என்னை தவிர. ஆமா எல்லாரும் வாத்தி என்ன ஊத்தாறீங்களா? திட்டி திங்க போயிருப்பீங்களா? அதுதான் நடக்குது. இங்க என்னடா பண்ணிட்டு நீ குடிச்சாலும் மகர் கேட்ட மாட்டேறாங்க. கேட்க மாட்டேங்கிறாங்கடா. உள்ள வாத்தி இருந்தா ஒரு சொல்லு போ. நான் உள்ள போனா உடனே வாத்தியார் வெளிய விடுறேன். ஏய் என்ன கேஸ்ல உள்ள போற? கஞ்சா கேஸா கற்பழி கேஸா? டேய் யா ஸ்டேஜுக்குள்ள போனா வெளிய வருவாரு பா. எதிரா டேச்சி இதான்டா டேஜ். வரமா ஒரு கரை உள்ள பீப்ல நிடிச்சி. டேய் இது கலை கூடமுடா அழிஞ்சு போனவனே. எது கலை கூட? இது பர்தாவத்துல உள்ள வரணும். போட்டா உள்ள போட்டா. உள்ள போ. எந்த கேஸா போய் வாத்தியார் கூப்பிட்டா 7 அடி 7 கூட கேட்டீங்க. வணக்கம் 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 வாங்க கையெடுக்கிறேன். ஏங்க 4 பேத்த கூட்டு வா. ஏன் மாறு அடிக்கிறதுக்கா? கை எடுத்துட்டு அடிச்சிட்டு வரீங்க கூட. இவங்களாம் எங்கடா மாறு அடிக்க போறாங்க? என்னையா கூப்பிட்ட? யாரு கூப்பிட்ட? கூப்பிட்டேன்னு கேட்டேன். ஓ ஓ நான் இன்னைக்கு என்ன எதுக்கு வந்தீங்க எல்லாரும்? சும்மா பாலமலையில பாத்திரம் போட சுத்தி பட்டு போலானே. சுத்தி பார்க்குற அளவுக்கு இங்க என்ன அரிசி ஒண்ணும் இல்லையே. நாம தான் சீப்போட சாச்சிருப்பாங்களா? யோ ஓய் பாட்டியாவுக்கு கூத்து விளாடுறா. ஆடிக்கலாம். அடிக்கலாமா? போனால் போகட்டும். எல்லாரும் போயிட்டா கூத்து எப்படி ஆடுவேன்? பேசுற வார்த்தையும் போனால் போகட்டும். போகட்டும். நாட்டுக்கு நாடு மாநாடு பேரு முகல் சிறந்த ஆயிரத்தி பொண்ணாடு ஆயிரத்தி பொன்னாடி. ஆமாங்க. நாடு நாட்டின் பேர் என்ன? அதுவா கீழே கண்ணாமூச்சிக்கு வழி தெரியும். அதுக்கு மேல ஊர் பேர் தெரியாது. அப்ப எப்படி வந்து சேர்ந்தங்க? ஏறி உட்காந்து வாந்தி எடுத்துட்டு வந்து தெரியல. அப்படியா? கோமாளிக்கார கொண்டு வந்து கொடுப்பாரு. நல்லா பேசுவாங்க. அவரே மனுஷன் நல்ல மனுஷன் தான். உள்ள போன இங்கிலீஷ்கார வேலை செய்யறாங்க. வேற ஒண்ணும் இல்ல. ஓய் நாட்டுக்கு நாடு மாநாடு மாநாடு பேரு முகல் சிறந்த அழகு திரு பொன்னாடி அழகு திரு பொன்னாடி. ஆமாங்க. நாடு நாட்டின் பேர் என்னவோ? என்ன என்ன ஊரு? பாத்திரம் இந்த பாரு பாத்திரம் பூசி விடுவான். நமக்கு சொந்தமான தாய் திருநாடு தாய் திருநாடி நண்பா. சுவாமிகள் இந்த பாத்திரம் எழுந்து இல்லையா? எழுந்திரலையே. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி நாயகி உலகமெல்லாம் அருள் பாலிக்கும் என்ன சாமி? அது என்ன ஜாமி? நானடா கூப்பிடுவானே கை நீட்டி வசலமா இதுல திருட்டாண்டா. என்ன கோயில்? கொஞ்சம் அடிச்சு மாதிரி பேசுற. ஏபி முண்டையா? என்ன கோயில்? வந்தவன சோறு விட்டு எங்க போறான்னு கேட்டு ஓடணும்ல. கோயில் பேர் தெரிஞ்சு வச்சிருக்கணும். இல்ல சோறுக்கு போனேன். நான் குரலாம் சொல்லல. எனக்கு மட்டும் சூப்பு குழம்பு ஊத்தி ஏமாத்தி விட்டாங்க. அது அப்படித்தான்டா. நம்ம கறி நான் உண்மையிலே சொன்னேன். சாப்பாடு அருவி கறி செம்மையா வச்சிருந்தாங்க. எப்படி என்ன கரெக்டா? நான் தான் 5 கிலோ கறி நான் வரதுல நிக்கிறேன். அவ்வளவு கறி வாங்கி வைக்கிறீங்க. அது கூட்டு போய் செய்யணும் பாரு. உனக்காட போறான் பாத்திரம் எழுந்து இல்லையா?
நான் கேட்க மாட்டேன். ஸ்ரீ சக்தி மாரியம்மன் மாரியம்மன் திருவிழா முன்னிட்டு இன்று ஓரிரவு நாடகம் அரங்கேற்றம். ஓ இன்று ஒரு நாடகம். ஆமா. இன்று வைத்துள்ள நாடகத்தின் தலைப்பு என்ன? நாடகத்தின் பெயர் என்ன? என்ன பாய்? இரு அப்பதான் பச்சை மாதிரி போகுது. போயிட்டா தாயி பச்சை மாரியாயா? பைபாஸ் ரோடு போட்டு இருந்தா நானே. பச்சை மாரியாயினா அது ஒண்ணு தெரியாது. அங்க வளர வேண்டும். யா ஓய் இந்த ஸ்ரீ சக்தி மாரியம்மனுக்காக நாடகம் அரங்கேற்றம். அப்படி இருந்தாலும் இந்த குருவிருவிழா வச்சு நாடகம் என்ன? கோய் தயவு செஞ்சு கோய் நாடகம் பேர் சொல்றாங்க. ஒருத்தர் நல்லா கேட்டுக்காங்க. பாதியில தூக்கத்துல வந்துருச்சு நாடகம் பேர் கேட்டீங்கன்னா மறந்து போயிருவேன். என்ன நாடகம் தெரியுமா? நாடகம் என்ன புராணம்? என்ன புராணம்? செம்புடல் புராணம். மகாபாரதம் அல்ல ராமாயணம் அல்ல. மகாபாரதம் கிடையாது, ராமாயணம் கிடையாது, சிலப்பதி குண்டலகேசி கிடையாது. என்ன கேசு? சிலப்பதிகாரம் குண்டலகேசி. குண்டலகேசி. ஆமா. சரி அதெல்லாம் கிடையாது. அதுவும் கிடையாது. இது வந்து செம்புடல் புராணம். ஓ செம்புடவர் புராணம். அப்படி என்றால் ஒரு மீன் போக்கி கதைகள். ஓ மீன் போக்கி கதைகள். ஆமா. ஆமா. சரி என்ன நாடகம்? என்ன நாடகம்? இங்க பாரு. ஓய் பாண்டியன் திண்டாட்டம். ஓ பாண்டியன் திண்டாட்டம். சாமன் ஆர்ப்பாட்டம். மீன் பிடிக்க போறது. சரி சரி போயிட்டு வா. இங்க பாரு. நாடகத்தின் பெயர் சாமன் சண்டை. ஓ பாண்டியன் திண்டாட்டம் ஆர்ப்பாட்டம் சாமன் சண்டை. உண்மைதான். சரிங்க நண்பா, நாடகத்தில் இந்த சாமன் சண்டை நாடகத்தில் முதல் தர்பார் யாரு? யார் வராங்க? வடமதுரை தென்மதுரை. வாடாத வடமதுரை தேடாத தென்மதுரை. தென்மதுரை ஆண்டு வரக்கூடிய ஓய் நல்லா வந்தா ஆண்டு வரக்கூடிய பாண்டி மன்னி சபைக்கு வரார். பாண்டியம்மன் வராரு. பாண்டியம்மன் வராரு. வரான்னு சொல்றீங்க. எங்க இருந்து வராரு? உள்ள வராரு. கண்டா கேசா கர்மலிப்பா வெட்டா குத்தா கொலையா ரேப்பு கேசா? ரேப்பு கேஸ். கரெக்டா அந்த மூஞ்சி செட்டாவாது. அரண்மனைக்குள்ள வராரா? எந்த அரண்மனை? அரண்மனை சூப்படி. எப்படி அங்க ஒரு தடி போட்டாங்க, இங்க ஒரு தடி போட்டுக்கிறாங்க. இல்ல அடுத்தாங்க மாத்தலான்னு பார்த்தாங்க. நான் தான் பேசிவிட்டேன். இங்க பாரு. ஏங்க எப்போ எப்படி வருவாரு? எப்போ வருவாரு? புறவையில் வராருயா? என்னது புறவை? ரதம் ஏறிட்டாரா? ரதம் ஏறிட்டாரு. சொர்க்கிறதமா தேரா பாடியா பூரதமா எப்படி தூக்குறீங்க? எத்தனை பேர் வேணும்? அழகா பேசுறேன். என்னன்னு தெரியல இன்னைக்கு. நேரம் தெரியல. யோ ஏறி வழி புறவை. ஓ நக்கரி 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 நக்கடி நக்கடி இல்ல நக்கரிப்பா. புறவையல். ஓ புறவை ஏறிட்டாரு. வந்து கொண்டே இருக்கிறாரு. வந்துட்டு வராரா? நான் போய் அனுப்பி விடுறேன். சரி உள்ள போன நான் பாத்துக்கிறேன். சரி மரியாதை கொடு. அவனுக்கு கொடுத்துட்டு மரியாதை. நான் கொடுத்துட்டியா? கொடுத்துட்டேன். சரி போயிட்டா. போயிட்டு வா. ஆகட்டும். வேலைக்கு ஜெபே. போறமே யாருங்க? நான் இங்கே. என்னடா முனிப்பன நேரத்துல வச்சிங்கடா அப்பா டேய். ஆமாங்க நான் தான் வடக்கேல தளபதி. சாமி படை தளபதிகளே, படை தளபதிகளே, சேனாதிபதிகளே. ஆக சேனாதிபதிகளே. சேனாதிபதிகளே. ஓ சேனாதிபதிகளே நல்லதான். அனைத்து ஏட்டு வச்சிட்டானா. நலமா இருக்கின்றாயா? ஏன்னா சாமி சோத்துக்கு இருந்தா சோமா இருப்பேன். சோத்துக்கெல்லாம் உன்னோட சுண்ணி மீறி தெரிய வேண்டித்தான். ஏய் நாட்டங்க
போய் அதிகமா பேசிட்டு தம்பி அதுக்கு போய் நல்லா இதுக்கு ஆபத்து வந்துரும். என்ன பண்ணுவ என்ன அத்தாபரியா ஆளா அடே அடங்க. அதெல்லாம் வரேன் போகட்டும். எல்லாரும் போயிடுவோம் விளையாடுவதற்கு நேரமில்லை. யா என்ன யாரும் இல்லையா சரி வா போலாம் போலாங்கறா? ஏய் இந்த ஊருக்கா போறேன் இல்லப்பா வேஷம் நிறைய இருக்குது நாடகம் அப்படி. எந்திரிச்சு போ சரி போகட்டும். சரி போட்டு எல்லாம் போங்கக்கா எந்திரிச்சு சீக்கிரம் எங்கடா போக சொல்றேன்? நீ தான் போ சொன்னியே ஏய் சொல்ற மாதிரி மூணு தான் கேட்கணும். அப்படியே கோட்ல ஊறி அது ஆகாது என்ன என்ன பண்ணு ஓய் சரி மாமா நீ சொன்ன கட்ட பண்ணலாம் அப்படி அதாரு வந்தானே என் சிச்சி தான் இருக்கட்டும். நண்பா ஊம்பே ரெண்டு முட்டை கொண்டது ஒரு முட்டை உடச்சு போயிடுச்சு அவங்க 4 பேர் அடிச்சாங்க போன பண்ற பாச அதுதான் இப்ப பேசாம இருக்கணும். நானும் சொல்லிட்டு இருக்கிறேன். இல்ல அவருக்கு ஒரு இடத்த விட்டா ஒரு இடத்துக்கு போயிருவாரு கம்பெனி இங்கே விட்டுருந்தா அவர் கம்பெனி இருப்பாரு எனக்கு சப்போர்ட் பண்ணி போறத போயிட்டு அப்புறம் எனக்கு ஆப்போசிட்டா தான் பேசுவாரு அடாங்க. வாங்க போலாம் வா சாமி இன்னும் நாட்டு நாடு மகாநாடு மகாநாடு பேரம்ப மகாநாடு ஆமாங்க பேர் புகழ்ந்த புண்ணிய பூமி புண்ணிய பூமி நாட்டினுடைய பெயர் என்ன? பாத்திர கடவு அதுவா தெளிவா சொல்லுங்க பாத்திரப்படவிட்டால் ஆமாங்க நம்மளை போல நாடு கலைவாணருக்கு ஒரு தாய் நாடு தாய் நாடுங்க தலைநகரம் தலைநகரம் விளாடுபுரம் வச்சு நகரம் விளாடபுரம் மச்சிமா நகரம் மச்சிமா நகரம் இங்கனும் மாரியம்மனுடைய பண்டிகை முன்னிட்டு ஊர் பொதுமக்கள் அனைவரும் ஒற்றுமையாக சேர்ந்து இன்று கிராம கலை தெருக்கூத்து நாடகத்தை வைத்திருக்கின்றார்கள். டேய் நாம நடத்தக்கூடிய நாடகம் ஒரு செம்படவருடைய கதை. ஓ செம்படவர் கதை சரி மீன் போக்கியல் கதை. மீன் போக்கியல் கதை ஆமா இன்று நாம நடத்தக்கூடிய நாடகம் ஓய் ஓய் சேமன் சண்டை. சேமன் சண்டை ஆமா முக்கியமான இன்னொரு விஷயம் என்னப்பா? இந்த கதையை விடிய விடிய பாத்தீங்கன்னா கதை புரியும் பாதியில தூங்கி போயிட்டு என்ன கூத்தாலும் எங்களை பேசுவாங்க சொன்னாங்களா? சொல்லி ஏன்டா சொல்லிக்கிற? முன்னாடி சொல்லிவிடாதீன்னு ஒரு அறிவிப்புங்க போன வாரம் போய் நாங்க சங்கரியில கூத்தாடணும் ஆயா ஒரு ஆளு யாரும் சொல்ல உன்ன சொன்னாங்க யார அது ஏன் எங்களுக்கு நீ சேர்த்து சொல்ற? என்ன வா பாசியா மாமா வா கோவப்படாத வா யாராமா மாமச்சா வா வீணா அடி வாங்கி செத்து போயிடாத. ஓய் சாமி டேய் மகாராஜா இந்த நாடகத்தில் நாடகத்தில் நான் யாரு? யாரு டேய் ஓய் மதுரை மாநகரத்தை தாண்டி வரக்கூடிய வரக்கூடிய என் பெயர்தான் ஹீரோ என் பேரு பாண்டி மண்ணு. நண்பா டேய் ஊனு கேள்வி சொல்லடா டேய் சுப்பாச்சி கறி நிறைய தினப்பட்டு ஒரு பக்கம் இறங்கி போச்சு பாண்டிய மன்னன் சொன்னீங்களே கடைச்சி போயிட்டாரு வா ஏய் என் டேய் மூச்சுடா விடியல ஒருத்தன கடை பேசிட்டு இருப்ப பேசிட்டு அப்புறம் விடிஞ்சு செத்து போயிருவீங்க என்ன கடைச்சி போயிருந்தீங்க அவன் கழிச்சு போயிட்டாங்க நீ கடைச்சி போயிட்டு சொல்றா பூச்சி பூ கத்துறான் பேச்சு என்ன பேசுறது மறந்து போயிட்டு சொல்றா என்ன பேசிட்டு இருக்கற ஏன் பைத்தியமா பெரிய பேசிட்டு தெரியல மகாராஜா முன்னாடி சேர்ந்தா பைத்தியம் தான் ஆகணும். தங்கள் பேர் பாண்டிய மன்னனாக இருந்தாலும் மகாராஜா டேய் மதுரை மாநகரை தாண்டி வரக்கூடிய பாண்டி மன்னனாக இருந்தாலும் உங்களையும் பெற்றெடுத்தாங்க தாய் தந்தை அது மட்டுமா? டேய் ஓய் எத்தனாவது தலைமுறை? எத்தனாவது தலைமுறை? 7வது தலைமுறை. ஓ 7வது தலைமுறை. தென்னவன் தென்னவன் சேல சோழ பாண்டியன். சேல சோழ பாண்டியன். ஆமா சரிங்க. டேய் ஓய் பாண்டிய வம்சங்களது அப்படி இருந்தாலும் பாண்டியனுடைய வம்சமா இருந்தாலும் இந்த பாண்டிய வம்சம் எத்தனை 6000 பாண்டிய மன்னர்கள். சண்டாளா 6000 பாண்டிய மன்னர்கள். ஆமா சரி அதுல மதுரை மாநகரத்தை ஆண்டு வரக்கூடிய பாண்டி மன்னனாக இருந்தாலும் என்னை பெற்றாலே என் தாயார் எங்க அப்பா 6 12 அப்புறம் யாருங்க யார் சொல்லுங்க ஓட்டு தாயாரி
தாயாரி மீனாட்சி பெண்ணவாடா சுவாமி மகாராஜா பாண்டிய மன்னன் சொன்னியே, என் தாயார் யாருன்னு கேட்டியே? யாருன்னு கேட்டனே? என் தாய் மீனாட்சி அம்மா என்னுடைய தாய். ஓ, மீனாட்சி அம்மா உங்களுடைய தாய்? ஆமா. சரி சரி. அப்பா? அப்பா யாருங்க? மணிமுத்து பாண்டியன். ஓ, அப்பா மணிமுத்து பாண்டியன். ஆமா. அம்மா மீனாட்சி அம்மா. ஆமா. மீனாட்சி அம்மாவிற்கும் மணிமுத்து பாண்டியனுக்கும் நீங்க எத்தனை பேர் பிறந்தீங்க மொத்தம்? டேய், ஓய், எங்களுடைய வம்சம் தலைமுறை 7 தலைமுறை. ஆமா. சரிங்க. இந்த பாண்டிய வம்சம் 6000 பாண்டிய மன்னர்கள். 6000 பாண்டிய மன்னர்கள். ஆமா. உங்க அம்மாவோட பண்டை ரொம்ப பெருசாட்டம் இது. புடி போட்டிருப்பாளா? எங்க அம்மா இல்ல, எங்க வம்சம் வம்சங்கள். பைத்தியக்காரா, நீங்க 6000 பேர் மண்ட மணி அடிச்சு கொடுத்தாயே. இல்லையா, மண்டை உடஞ்சு ரத்தம் வரும். ஆஸ்பத்திரி பக்கத்து இல்லையா? உன்னை காப்பாத்துறாங்களா? மலையில இருந்து விட்டுட்டு போயிட்டே இருப்போம் எங்க வாக்கல. சாமி, அப்படி இருவருக்கு மகனாக பிறந்து அப்படி பிறந்து வளர்ந்து வாலிபு சடைந்தவுடனே எதுக்கிட்டு திருமணம் செய்து வைத்தார்கள். கல்யாணம் ஆகி போச்சா? ஆமாடா. முண்டியா யாருங்க முன்னாடி? யாரு? ஒரு சாட்சியாவது சொல்லிவிட்டு என்ன தப்பா கெடுத்து அடிக்கிற? நம்ம பொண்டாட்டினா என்ன? பல்லு கொள்ளாத மாட்டேங்க மகாராஜா. யாருங்க மகாராஜா? இப்ப எனக்கு உனக்கு விரோதம் வருது. காலோட எனக்கு மூத்திரம் வருது. போறனால ஏங்க ஓய் ஏங்க என்ன தப்பா கேட்டுட்டேன்? நம்ம பொண்டாட்டி இருந்தாலும் கிடையாது அடிக்கிறா. மகாராணி யாருன்னு கேட்கணும். நம்ம பொண்டாட்டினா உனக்கு எனக்கு இப்ப பங்கா. நேற்று பொட்டிக்காரனோட அப்படிதான் காட்டேன். வாடான்னு சொன்னானே, அங்க போய் கேளு. அவர் ஒத்துக்குவாரு, ஒத்துக்க மாட்டேன். இப்ப ஒரு காடு வாங்க போறேன், நீ நானும் 2 பேரும் சேர்ந்து காடு வாங்குறோம். அப்ப என்ன சொல்லுவோம் வந்து கேட்டா? நம்ம காடான்னு கேட்பேன். நம்ம காடான்னு கேட்கறோம். நம்ம ஊடான்னு கேட்பேன். ஊடான்னு கேட்பேன். இது நம்ம கிணறா கிணறான்னு கேட்கறேன். ஒரு சந்தைக்கு போய் ஒரு மாடு வாங்கிட்டு வர 2 பேரும். அப்ப என்ன நம்ம மாடா அப்படிங்கிற நம்ம அப்பா அம்மாவா அப்படின்னு எது வேணாலும் கேட்கலாம். ஆனா நம்ம பொண்டாட்டியா நம்ம பிள்ளைகளா அப்படின்னு கேட்க கூடாது. மாபெரும் தவறு. நம்ம பொண்டாட்டிக்கு அடுத்த அரைஞ்சு குறைஞ்சா போச்சு. விடு வாண்டா விடு. பொண்டாட்டி நல்லா இல்லையா? நம்ம பொண்டாட்டியா நம்ம பிள்ளைங்களா அப்படின்னு கேட்க கூடாது. ஏங்க உங்க மனைவியா உங்க பிள்ளைங்களா அப்படின்னு தான் கேட்கணும். என்ன எனக்கு ஏன் அவர் மிரட்டுறாரு? எனக்கு மூத்திரமா வந்துட மாட்டேங்குது. சுவாமி, என்னண்டா ஓடி வந்து கை பிடிக்கிற? எனக்கு அப்பப்ப பையங்க சின்னதுல இருந்து இருட்டங்கடா பயந்துக்குவேன். பக்கத்து யாராச்சும் டப்புனு கையை பிடிச்சி போடுவேன். போன வாரம் கூத்தாடிட்டு கண்ணு போயிருச்சு. இப்படிதான் டப்புனு ஒரு அறியாப்பிள்ள எத்தனை கம்மி வயசு தான், என்ன ஒரு 92 வயசு பிள்ளை கையை பிடிச்சி விட்டேன். அது கம்மி வயசா? ஊருக்கார அல்லாயே விட்டாரு. சொல்லி வையோட தங்கச்சி மாதிரிங்க. சரி அப்படி இருந்தாலும் தங்கள் மனைவி யாரு? நான் எத்தனை பெண்களை கல்யாணம் செய்தேன் கணக்கில்லையா? அப்படி ஏன் பேச மாட்டேன். எத்தனை பேரு? 7 பொண்டாட்டி கட்டணும் நானு. 7 பொண்டாட்டியா? ஆமா, 1 2 இல்ல. எங்க லாட்சி கட்டி விட்டுக்கிற வருமானம்? என்னடா தப்பா கேட்டுட்டேன்? என்ன விட்டு இந்த அப்பள கை எடுத்துக்கா. ஒரு பொண்டாட்டி கட்டிச்சா வீட்டு விட்டு வெளியே போனா அல்லே உனக்கு ஒதுக்கிறாங்க. அந்த அப்பனை 7 பொண்டாட்டி கட்டினீங்க. என் சாமி ஒரு 7 வேலைக்கு விட்டாங்க நல்ல சம்பளமா இருக்குமே. ஒரு நாள் 270 ரூபா 7 பேருக்கு கணக்கு போடு 1887 ரூபா கணக்காகுது. அப்பா ஏறு வேலைக்கு போறீங்க வீட்டுல எல்லாம் குடும்பத்தோடு போறீங்களா? எங்க ஊர்ல 10 கலையை தாட்டி வர எல்லா பணமும் என் அக்கௌண்ட்ல தான் ஏறுது. 7 10 யார் கல்யாணம் பண்ண? எதனால? என்ன காரணம்? என்ன காரணம் அப்படி கேக்குறா? கேக்குறா ஏன் திருமணம் செய்து? ஏன் பண்ணீங்க? திருமணம் செய்ய காரணம் என்ன? யார் பெத்த பிள்ளை சரியா விட்டீங்க?
ஒரு மன்னனாக பிறந்தான். ஒரு தாரம் இல்லையே ரெண்டு. ஒரு பொண்டாட்டி ரெண்டு பொண்டாட்டி கட்டலாம். இதுதான் ஒரு மன்னனுக்கு அழகு. பெண்களுக்கு ஒரு தாரம், ஆண்களுக்கு 2 தாரம். பொம்பளைங்களுக்கு ஒருத்தர், ஆம்பளைங்களுக்கு 2 பேரு. ஆனா நான் 7 பேர்த்த கல்யாணம் பண்ணேன்னா ஏன் பண்ணனே? எதனால பண்ணேன் நண்பா? டேய் போய் அதெல்லாம் நினைத்தால் கல்லடி பட்ட கண்ணாடி போல் என் உள்ளமே கலங்குதடா மாதவா. ஐயோ நான் மாலையிட்டேன். என்ன நடந்தது? 7 பெண்களை ஏன் திருமணம் செய்தேன்? 7 பொம்பளை ஏன் கல்யாணம் பண்ணீங்க? 7 பெண்களுக்கும் ஒருவர் கூட நான் இறந்த பிறகு எனக்கென்று உனக்கென்று எள்ளு தண்ணி அரைக்க, ஈம சடங்கு செய்ய, மண்ணு தள்ள, கொல்லி வைக்க எனக்கென்று ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ எதுவுமே இல்லாமல் போய்விட்டதா நண்பா? நண்பா அப்படி 7 பெண்களை திருமணம் செய்து கல்யாணம் பண்ணி யாருக்குமே குழந்தை இல்லை. யாருக்குமே குழந்தை இல்லையா? ஆமா மகாராஜா. நண்பா சாமி, இது முன்னாடி யாரும் சொல்ல மாட்டீங்க? இதெல்லாம் முன்னாடி யாரும் சொல்லிருக்கீங்க? உங்க அம்மா பொண்டாட்டி 7 பேத்தையும் கூட்டிக்கிட்டு 7 பேத்துக்கு நான் பிள்ளை வாங்கி தரேங்க உங்க மூலியமாவே. இல்லப்பா, பொம்மலால சத்தியமா மாறி கல்லன்னு நினைச்சதெல்லாம் கடவுளா நினைச்சு கையெடுத்து கும்பிட்டு இருக்கிறேன். சரி, கடவுளாலே குழந்தை கொடுக்க முடியல. நீ எங்கடா குழந்தை வாங்கி தர? என்னால சாமி, ஏன் பயந்துக்கிற? எங்கடா வாங்கி தர? 7 பொண்டாட்டியும் கூட்டிக்கிட்டு நல்ல பஸ்ல ஏத்திக்க. நம்ம 5 பஸ் ஸ்டாண்ட் கூட்டு வந்துரு. பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு 100 அடி போனீங்கன்னா சுதா ஹாஸ்பிட்டல் ஒரு ஹாஸ்பிட்டல் இது. ஆனா கொஞ்சம் காசு செலவும் பயப்படாத. ஒரு ஆளுக்கு 70,000 ரூபாய் உள்ள கொண்டு போய் பணத்தை கட்டினா போதும். சோழர் ஊசி எடுத்து குத்துறா 10வது மாசம் புதுக்கிற பிள்ளை பிறந்துக்கு போலாம். ஊசி போட்டு போறதா? என்னடா பண்ண? யாருக்கு போய் தப்பிக்கிட்டு பிள்ளை பார்க்கறாங்க ஓட்டு எல்லாம் ஊசி போட்டு. பாத்துப்பா, தப்பா பேசாதீங்க. நாசமா போய் சட்டாத்து மாத்தாதீங்க. மாரியை கூத்து விடுவாங்க அலுப்பா போட்டீங்களா? தம்பி, இன்னும் கொஞ்ச நாள் இந்த மண்ணுல நிக்கலான்னு தெரியாது. எப்படி நான் மண்ணா கருது இல்லைங்க, எங்கதான் டைல்ஸ் வீடு. ஆமா நண்பா சாமி, அப்படி
குழந்தை இல்லாத ஒரே காரணம் தானே தவிர குழந்தை இல்லாத காரணம் தவிர என் மதுரை மாநகரத்திலே இந்த மன்னனுக்கென்று எந்த குறைபாடும் கிடையாது. ஓ குழந்தை இல்லாத ஒரே காரணம் தான். ஆமா. ஆனா உங்களுக்கு எந்த ஒரு குறையுமே கிடையாது. சரி. இந்த மன்னனுக்கென்று சுவாமி இந்த மதுரை மாநகரத்திலே எனக்கென்று சிப்பாய்கள். சிப்பாய்கள். ஆமா. சரி. சிப்பாய்கள் இருக்கிறாளா? ஆமாடா. நானும் சிப்பாய் நண்பா. சுவாமி இந்த மதுரை மாநகரத்திலே சிப்பாய்களா இருந்தவர்கள் எல்லாம் என்ன ஆனாலும் தெரியுமா நண்பா? சுவாமி மன்னவர் நினைத்தால் கடம்பட்டான் நெஞ்சன் கலங்கினான் இலகை வேந்தனை போல் என் உள்ளமே கலங்கலடா. மந்திரியா இருந்தவர் அல்ல சுவாமி சிப்பாய்கள் என்னங்க இந்த மதுரை மாநகரத்துல எண்ணற்ற மந்திரிமார்கள். ஆமா. சரி. சுவாமி மந்திரியா வேலை செஞ்சீங்கன்னா மாண்டு மடிந்து விட்டார்கள். ஓ மந்திரியா இருந்தீங்களா மாண்டு மடிஞ்சிட்டாங்க. ஆமா. சரி. என்னிடம் சிப்பாய்கள் சேவகர்களாக இருந்தவரை அனைவற்று பெறணும். சுவாமி செத்து மடிந்து விட்டார்களா நண்பா? நண்பா சுவாமி இப்போ இந்த மதுரை மாநகரத்துல எனக்கு இன்று மந்திரிக்கு ஆள் தேவை. ஓ உங்களுக்கு மந்திரிக்கு ஆள் தேவை. மந்திரி வேலை செய்வதற்கு அதுவும் இல்லாமல் கானகம் சென்று வேட்டையாடுவதற்கு எனக்கு சிப்பாய்கள் தேவை. ஓ சிப்பாய்கள் தேவை. ஆமா. சரிங்க. ஏன்னா என்கிட்ட இருந்த மந்திரி எல்லாரும் மாண்டு மடிச்சிட்டாங்க. ஆமாங்க. சிப்பாய்கள் எல்லாம் செத்து மடிச்சிட்டாங்க. உலக சம்பளம் கொடுத்ததா பசியில் சாவுவாங்களா சொல்லு பார்க்கலாம். விதியின் காலம். ஓ விதியின் காலம். ஆமா. எதன அறிய முடியாது. யாராலையும் முடியாது. கண்டிப்பா. எனக்கு இப்போ மதுரை மாநகரத்துல எனக்கு மந்திரி வேலைக்கு ஆளு வேணும். ஓ மந்திரி வேலைக்கு ஆளு வேணும். ஆமா. நீயா கவலைப்படுற? அப்படி மந்திரி வேலைக்கு ஆளு வேணும்னா நாம என்ன செய்யணும்? நாம என்னங்க ஒரு எலெக்ஷன் வைக்கலாமா? எலெக்ஷன் வைக்கலாம். நிறைய ஓட்டு யாருக்கு சேருதோ அவங்க மந்திரி ஆக்கி போடலாம். நிறைய திருடி திங்கலாம். நாம ஒரு பேசுறோம், அதுக்கு என்ன பண்ணலாம்? நாம கூத்தாடலாம். நீ தான் கேட்ட நேராவதுன்னு நாய் பேச தான் நேராவதுன்னு கேட்டியா? நேராவதுன்னு கேட்டியில்ல நாய் பேசுறதுக்கா? என்ன கவுண்டர் அப்படி ஏன் போயிட்டு கஞ்சிட்டு கஞ்சிரா மனசு கேட்கலையே. நாயாட்ட கத்திட்டு தெரியும். நாம வாங்குற காசு சரி. அதனால 56 நாட்டுக்கும் சரி மதுரை மாநகரத்துல பாண்டி மன்னனுக்கு மந்திரி வேலைக்கு ஆட்கள் தேவை அப்படின்னு நிகுதி எழுதி ஒவ்வொரு நாடும் அனுப்பலாம். ஓ நிகுதி எழுப்பி அனுப்பலாம். ஆமா. அதை பார்த்துட்டு யாராச்சும் வருவாங்க. அதை பார்த்து யாராவது வந்தா நாம சேர்த்துக்கலாம்.
வாடா டேய் இருங்க ஸ்டாண்ட் இல்லாம எப்படி அதற்கு ஏண்டல என்ன வேணும் கை தூட வந்த இல்லையா ஸ்டாண்டு கோட்டை காய்ச்சல் வித்துட்டு வந்துட்டேன் பையப்படாதவா நானும் ஒன்னாட்டம் குமிஞ்சியா மாரே கங்கான் கட்டி பண்ணாட்டு பார்த்து மாரே தானே கட்டிக்கிறேன் நான் காலைக்கு பத்தி இருக்கிறேங்க சொல்லு ஸ்ரீ ராஜராஜ திரு ராஜ கடம்புறந்தியே சொல்லு எழுதா சரிக்கு சொன்ன ஸ்ரீ ராஜராஜ திரு ராஜ கடம்புறந்தியே ஸ்ரீ ராஜ கணம் பொருந்திய மதுரை மாநகரத்தை ஆண்டு வரக்கூடிய மதுரை மாநகரத்தை ஆண்டு வரக்கூடிய பாண்டிய மன்னன் எழுதிய நிருபம் என்னவென்றால் பாண்டிய மன்னன் எழுதிய நிருபம் என்னவென்றால் இதற்கு முன்னே என் நாட்டிலே இருங்க சிப்பாயா இருந்தவங்க எல்லாம் சிப்பாயா இருந்தவங்க எல்லாம் செத்து படுத்து விட்டார்கள் செத்து போயிட்டாங்க டேய் குமிடா ஐயோ போகாதடா நீங்களே விட்டுறீரா குமிடா டேய் வாடா அவனும் வருகாலத்துல என்ன டாய் போயிரும் நீ வாடா ஸ்டாண்ட் ஓடி போச்சு சொல்லு மந்திரியா இருந்தவங்க எல்லாம் மாண்டு படிச்சிட்டாங்க மந்திரியா நீங்க மாண்டு படிச்சிட்டாங்க அதனால பாண்டிய மன்னனுக்கு மந்திரி வேலைக்கு ஆட்கள் தேவை ஓ மந்திரி வேலைக்கு ஆட்கள் தேவை இதை கண்ட உடனே சம்மதித்தால் மதுரை மாநகரத்துக்கு வரலாம் இப்படிக்கு பாண்டிய மன்னன் கொண்ட கையெழுத்து நான் போடணும் ஏங்க உருட்டுல பரட்டலாம் கையெழுத்து போடணும்டா கொடுறா கையெழுத்து போடு இல்லாட்ட உருட்டுல பரட்டல போடு பாண்டிய மன்னன் ஓ பாண்டிய மன்னன் என்ன செய்யற என்ன பண்ணோம் ஒவ்வொரு நாளா கொண்டு போற ஓ ஒவ்வொரு நாளா கொண்டு போறோம் ஆமா அனுப்பிச்சுடு சரி தானா நீ சொன்ன மாதிரி ஒவ்வொரு நாளா கொண்டு போயிட்டு வந்தாரு எனக்கு கூலி கொடு காசா ஆமாங்க ஆண்டவன் கூட போய் வாங்கிக்க அப்ப அந்த ஆண்டவனே கொண்டு போய் குடி சொல்லிட்டு ஏய் தம்பி என்ன பிரச்சனை பாரு வாசப்படிக்கு பொக்கிஷ தலைவன் அங்க பாரு தலைமதி ஆண்டவரே நானே அங்க வாங்கிட்டா சரி சந்தோஷமான செய்திய என் மனைவி சொல்லணும் ஓ சந்தோஷமான செய்தியை மனைவி சொல்லணும் ஆமாடா கொண்டாட்டின்னு அதுதான் வெட்டுறோம் ஏதோ ஒரு நாள் சொல்லி பண்ணும் நல்லதனாலும் சொல்லணும் கெட்டதனாலும் சொல்லுங்க ஆமா டேய் சுவாமி 7 பொண்டாட்டில எனக்கு அழகா சரி அதிகமா பாசம் உள்ளவ இளைய பொண்டாட்டி யாரு கோபிலிமா ஓ கோபிலிமா 7 பொண்டாட்டி இளைய பொண்டாட்டி கோபிலிமா கூட்டம் வந்துட்டா ஆமாடா அவன் மட்டும் தானே இன்னும் 7 பொண்டாட்டி ஒரு பொண்டாட்டி வருவாளா சில கூட்டம் வந்துருப்போ எல்லாத்தையும் ஒவ்வொருத்தையும் கூட்டிட்டு வா ஏன்னா பொண்டாட்டி விட்டுட்டு வந்துடாத என்ன சொல்ற ஆமா யார விட்டாலும் அவள் பாரசந்தரம் விட மாட்டப்போ நான் கூட்டம் தரேன் பயப்படாதீங்க வரிசையா கூட்டணும்ல ரோட்டு நின்றுவாரு அதான் சொல்றேன் பாரசந்தரம் கூட்டிட்டு வா கேளுங்க சபையாரே இதே விதமாக பாண்டிய மன்னனாகப்பட்டவர் தன் மனைவியாகப்பட்ட கோவிலிங்க இறக்கி இப்பொழுது கோழிப்பி அம்மா ஒரு விதம் காண்க கோவிலிங்கம்
இல்ல இல்ல கணக்காரன் சுத்துறாளா காத்து வரும் சொல்லி கீழே உட்காந்து உள்ள பிள்ளை ஆம்பளைங்க போற சட்டி போட்டுக்கிறா ஒரு இருட்டுடாகுமே என்னடா கையாடே அவனுக்கு அருகுமணி இருட்டா கிடக்குதே ஒரு குண்டு பல்பு டீப் லைட்ல ஒரு போக்கஸ் தான் வாங்கி கட்டுறது ஏண்டா எங்கங்கடா டியூப் லைட் போட்டு தாயது தாயலியே ஓய் அங்க கரண்ட் பிடிச்சா என்ன வந்துட்டுல அங்க என்ன இடம் இல்லடா அப்படிதான் லைட் போடுறோம்னு வச்சுக்க அங்க கரண்ட் எங்கடா எடுக்கிறது தாயாலியே இதெல்லாம் சும்மா ஓல்ற மாட்டோம் ஓட்ட சும்மா தான் இருக்குது சொறி விடு என்ன போய் அடே நல்லா என்ன பாதி பண்ண ஊரான ஊருக்குள்ளாரா பழவள்ளி மாலை தண்டாட்டம் தக்காளி பழமாட்டம் சரி எங்க தான் நிக்கிறேன் அம்மா பாரு ஈரோடு மாவட்ட கலர் இல்ல ஐயோ எங்க அம்மா இந்த காலத்துலயும் பாரு அடுப்பு மாதிரி கழுவி எடுத்த மாதிரி பெற்றிருக்கிறான் இது வந்து நீ எவ்வளவுதான் சிவப்பா இருந்தாலுமே என் காலுக்கு கீழே என் காலுக்கு கீழே சிவப்பா எவ்வளவு கருப்பா இருந்தாலும் எங்க இருக்கிற எங்க அடுத்த வீட்டுல தான் இருக்கிற தலைக்கு மேலடா ஓ தலைக்கு மயிர் இருக்கிறியா ஏன்னா இவ்வளவு அழகா ஏன்னா பழவள்ளி மாலை தண்டாட்டம் தக்காளி பழமாட்டம் கத்தலை கொடியாட்டம் இவ்வளவு சினிமா இவ்வளவு அழகா தலை ஒடிச்சு மடியில கட்டுற மாதிரி எங்க நடிகை சிம்ரனாட்டம் வந்திருக்கிறேன்னு பேசுற மேல கல்லெடுத்து அடிக்கிறேன் நடிகை சிம்ரன் பாத்துருப்பாள அந்த மாதிரி ஒரு டைப்பா ஏய் அப்படி கூட இப்பலாம் சொல்லக்கூடாது நடிகை சிம்ரன்னா என்னாட்டு ஒல்லியா சினிமா இருப்பா நடிகை சிம்ரன் 1000 கிலோ ஸ்டோரேஜ் முட்டையாடு யாரு சிம்ரன் இந்த கலாநிதி மாறன் அந்த மாதிரி ஏங்க இவ்வளவு அழகா நான் பிள்ளை வந்திருக்கிறேன் என்கிட்ட வாய்வாதை பேசுவதற்கு ஏங்க இந்த ஊரான ஊருக்குள்ள ஒரே குஞ்ச கூட காணுமே அண்ணா ஆதமத்து முண்டை பாத்திரம் குஞ்சிக்கா கொஞ்சம் நட்ட குஞ்சு வேணுமா குட்டை குஞ்சு வேணுமா கருப்பு கலர் வேணுமா சிவப்பு கலர் வேணுமா அடுத்து போட்டா ஒரு ஜீப்பேல மும்பாயா ஐயோ ஆயா அது எல்லா பக்கம் விட்டுரு எங்க அப்பா குஞ்சு பாரு செம்மையா இருக்குதான் பூஜை போய் தண்ணி குடுக்கிறப்ப எப்படி என்ன பேர் சொல்லு என்ன பேரு ஆட்டிக்கிட்டு யாரு இடத்தான் போறது ஒரே நிமிஷம் வரேன் ஏப்பா டேய் மாமாளி பிள்ளை உனக்கு தான் நீ படுறான் வெள்ளப்படுதா வெள்ளப்படுதா நீ தான் பண்றாங்க வெள்ளப்படுதா கடுப்படுதா என்ன சொல்றது கேளு பிள்ளை வந்து உனக்கு படிக்கணும்னா என்ன கேட்டா நான் வந்து புடிச்சு விடுறேன் சந்தோஷமா கம்டா நானே பண்ணிக்கிறேன் டேய் உனக்கு நான் செட் பண்ணி விடுறேன் கைய மாத்து அந்த வாட்டம் செட் செட் பண்ணி விடுறேன் எனக்கு ஆமா என்ன சொல்ற எனக்கு என்ன தருவேன் கால தயிர் அது என்னடா போகுது கிளை கூட சிக்காது டேய் எனக்கு என்ன கமிஷன் கொடுப்ப அண்ணா இப்ப இல்ல நான் எல்லாம் கடன் கட்டிவிட்டேன் நீ இப்ப மட்டும் கட் பண்ணி விடு காலைல ஊமனத்தை வாங்கிட்டு போ உன்னோட பணத்தை வாங்கிட்டு போடா ஏன் பணத்தை வாங்கிட்டு போங்கடா என்ன பண்ண அண்ணா ஓய் சொன்னா சொல்ல மாற கூடாது டேய் என்னைக்கா மேட்ச் மாறிக்கிறேன் டேய் சொத்தங்க சொல்ல மாற கூடாது டேய் தண்ணீர் எழுதுன வாக்கு எழுதுறான் ஒரு இடத்துல நிக்குதா அப்பதான் அழிஞ்சிட்டு போக முடியாதுப்பா இல்லப்பா நாளை சொன்னா கொடுத்துருவோம்டா அப்படிங்கறா சரி சொல்லிட்டுங்கறா நான் சொல்லறேன் மச்சான் வாங்கி கொடுத்துறேன் போ இன்னைக்கு உன்னை பத்தி என்ன பேசிட்டே தான் எப்படி முண்டையா பாப்பா நீ பேச ஒரு ஆள் கட்டிய ஆமா தமிழ்நாட்டுல எங்கேயுமே ஆள் இல்ல நானும் ஊரான ஊருக்குள்ள எல்லா பக்கம் சுத்தி பார்த்துட்டேன் எங்கேயுமே பொண்ணு கிடைக்கல ஒரு கவுரு கவுரு தான் போட்டு கட்டி போடாத இல்லையா கோடி போட்டு கமிச்சு ஆடு கோழி குஞ்சா அண்ணாடி நாடி சுத்தியா தானே இருக்குது பாப்பா பாரு நடக்கிற விளையாட்டம் பாப்பா உன்னை அவன் ஒரு ஆள் பேசணும்னா அவன் இந்த ஊருக்குள்ளார தமிழ்நாட்டுல எங்கேயுமே ஆள் இல்ல நானும் சுத்தாத ஊர்ல பாக்காத இடம் இல்ல எல்லா பக்கம் பாத்துட்டேன் ஆம்பளைங்க கூட சிக்கல ஐயோ சீக்கிரம் பெருமையா சொல்லு நானும் ஊரு எல்லாம் அலைஞ்சு பார்த்து பெட்ரோல் காசு வேஸ்ட் ஆனதான் மீதி அதனால இப்ப நேரா கேரளா போயிட்டேன் கேரளாவுல பாலக்காடுல இருந்து திருவனந்தபுரத்து பக்கமா போயிட்டேன் அது வரைக்கும் எங்கேயும் கிடைக்கல கேட்டாங்க ஓய் நான் எந்த ஆளு தொலாவ கடைசின்னா அந்த திருவனந்தபுரமா போயிட்டேன் நசமாலுமா அட ஏன் சொல் அப்புறம் இல்ல ஏதோ மானிட்டு குடிச்சு சொல்லிட்டே இல்லையா டேய் இருடா எச்சி துடிச்சிட்டடா சீக்கிரம் சொல்லு பாப்பா கேரளாவுல அவனுக்கு பஸ் ஸ்டாண்ட் கட்ட பக்கமெல்லாம் பில்டிங் கட்டி வச்சுக்கிறான் ஐயோ மீறின பணக்காரனா ஆமா
பணத்துல ரொம்ப மிச்சமான ஆளு. அப்படின்னா ஒரு பாசனம் ரொம்ப செலவாக மாட்டேங்குது. ரொம்ப ஏகப்பட்ட செலவாகும். 1 லட்சம் ரூபா ஆகுமா? ஒரு லட்சமா? என்ன 1 லட்சம்? எதுக்கு ஆகுது? 1 லட்சம் எல்லாம் பத்தாது. பத்தாது. இன்னும் கொஞ்சம் சேர்த்தி ஆகும். நஷ்டமாயிடுமா? ஆமா. 5 லட்சம். ஆஹா, அதுவும் பத்தாது. இன்னும் கொஞ்சம் சேர்த்தி ஆகும். 50,000. அதை விட இன்னும். இன்னும் ஆமா. சொல்லிட்டே இல்லடா. இருற தாயே. 5000. அதுவுமே பத்தாது. ஒரே 500. ஆஹா, பத்தவே பத்தாது. இன்னும் எவ்வளவு தான் தேவை? ஒரே ஒரு 5 ரூபா தான் போதும். வெறும் 5 ரூபாயா? ஆமா. படும் சொல்றியாட்டங்க தப்ப. அப்படின்னு சொல்றியா? பணத்திலே நம்ம மீறினாலு மீறினாலு எப்படின்னு கேளு. அந்த பில்டிங்ல இந்த ஆண்டா அவன் பொண்டாட்டி போட்டோ. போட்டான், இந்த ஆண்டா அவன் போட்டான். போட்டோ. 2 பக்கம் அவன் போட்டிருப்பான். போட்டிருப்பான். போட்டு அங்க வந்து ஒரு செக்யூரிட்டி வச்சிருப்பான். சரி. இவனுக்கு ஒரு செக்யூரிட்டி. அங்க போய் அந்த டேபிள் மேல 5 ரூபா காசு நீ வச்சீனா நீ உள்ள போய் அவனை பார்க்கலாம். கஷ்டமாயிடுமா? ஆமா, ஒரே ஒரு 5 ரூபா காசு வச்சீனா போதும், அவன் உள்ள போய் பார்க்கலாம். அங்க போய் பாத்தீனா கேருமாமல்லாம் வாயெல்லாம் ஜாக்கல் அடிக்கடி அப்படி சொன்னா அந்த பிள்ளை பக்கத்து வருமாடா? ஏய் நீ தானே இல்ல நான் கூட எனக்கு பெருமையா சொல்லுவான்னு நினைச்சேன். என்னடி இந்த கருவாயா? ஆனா ஒண்ணு பாப்பா, ஆனா அவன்கிட்ட ஒரு குணம் இருக்குது. ஏப்பா? அவனுக்கு வந்து நாய் குணம். ஐயோ, கிட்ட போய் பேசி விடாத, ஒவ்வொரு மேல ஏறிடுவான். நாய் கடிச்சா கூட நாய் கடிச்சா கூட ஊசி போட்டு ஊசி தப்பிச்சு. தான். அந்த தாயாளி கடிச்சானா ஊசியே கிடையாது. கஷ்டமாயிடுமா? ஆமா, அதனால எது கொஞ்சம் எட்டன்னு பேசு. அந்த லைட் கம்பத்து ஓரமா நிறுத்தி வச்சுக்கிறேன். நீ போய் அவனை போய் முன்ன பாரு. நான் போறேன். உன்னை நம்பித்தான் போறேன். என்ன நம்பு நீ? எப்படி என்ன நம்பு, நான் இருக்கிறேன் உனக்கு. அப்படியா? உன்னை நான் வச்சு பழக்கிறேன். கஷ்டமாயிடுமா? பொழக்கிறதுக்குலாம் ஆள் இருக்குது. போய் உக்காரு. போட்டா போய் உக்காரு. நவரு. போயா நெவருட்டுமா? விடாயா? நீ போறீங்களா? அண்ணா அந்த குழந்தை அழுந்துட்டே அடியில போட்டு உட்கார ஏய், மடியிலடா. அடியிலையா? ஆமா. போய் பாருமா. பாரு. ஐயோ போச்சு. பூரா முடிஞ்சா நீ சொன்னீங்க போய் பார்த்தேன். அந்த உடக்காம வரீங்க, அந்த கீரி பாலன, அந்த உள்ளாங்கண்ண பண்ணன குளியாட்டமா மேடு மலமா மோரை வச்சிட்டு இருக்காங்க. ஒடுங்கன டேஸ்டா பார்த்தோம். அண்ணா அவன் என்னத்த வச்சிருந்தானோ அண்ணா, என்ன நரிக்கானு குத்திட்டானோ. பொகையானு குத்துலையோ. அதுக்கு முன்னாடி பாடு பேர் வைக்கிறீங்க. நரிக்கானு குத்திட்டாங்க. ஆமாடா. என்ன வச்சிருக்கானு கேறானே. என்ன பண்ண? மொத்தம் கொடுத்தியா? ஏண்டா டேய், என்ன பிரச்சனை? எதுக்கு அடிக்கிற? நான் பிள்ளை பாத்து ஒரு பிள்ளை ஒரு அழகா எப்படி வந்திருக்கிறான்? அழகால பூசணியா ஆகட்டும். ஏய் இருக்கிறதே அவளுக்கு நம்ம அஞ்சமா பண்றோம். சரி, எவ்வளவு அழகா வந்துக்கிறான். ஒரு பிள்ளை கண்டா ஒரு காதல் கீழ விடுறதில்ல. காதல் விட்டா சவு வந்து போயிருந்தா. ஏன்னா தோல் மேல கொத்திக்கிட்டா. இல்ல கீழே அது இல்லடா, ஒரு காதல் பாட்டு. ஓ காதல். ஒரு சினிமா பாட்டு. ஓ ஒரு லவ். ஒரு ரசிப்பு தன்மை. ரசிப்பு நன்மை. போடா பாட்டு கிடைக்காது. அப்படி பாடுறா. பாடுறா போடா. பாப்பா போய் கரெக்டா பேசுவான். நான் பேசணும்னு வச்சுக்க, நீ என்னை மட்டும் நம்பு. அண்ணா நான் உன்னை கூப்பிடுறேன். நீ போய் உட்காரு. அவனை நம்பி நாய பண்ண குஞ்சில அவனை மானம் கட்டவன ஏன கட்டவன உனக்கு சூடு சொன்னா நீ அக்கா கோயா இருக்குது, மம்மா இருக்குது, உட்கார் இருக்குது, ஒரு சின்ன இருக்குது, பெரிய இருக்குது, கூத்தி இருக்குடா. எனக்கு செல்லவா தேவடா மத்த பையனே. அப்படியே பாரு, ஏத்தி ஏத்தோட சேலத்து ஏத்தோட வந்துங்க. அறா ஆம்பளையானே. ஏன்னா பொம்பளை அள்ளிக்கிற நினைக்கிறியா? விளக்கமா தெரிஞ்சு வேற பேர் வச்சுட்டு தெரிஞ்சுங்க. பொம்பளையில மோசமான பொம்பளைனால அவன் மவரை பாரு எப்படி வெள்ளாடாட்ட முடிச்சுக்கிட்டு ஏறி பண்ணலை. ஏறி போகலாம், ஜோகாரில் போகலாம், ஆரியாரில் போகலாம், அரை முடிச்சாங்க கோயில் பூச்சாங்க. நானே தப்பு பண்ணா செவனே நிக்கிறேன். என்ன மூச்சு விட்டு போய் செத்து போயிருவியாட்டது. ஏன்டா இடிக்கிறது இடிச்சு விட்டு இல்ல நல்லா இருக்குதா நாயம்? அட கேடா உள்ளங்கண்ணா நல்லா இருக்குதா நாயம்? இவன் சீரா இருக்குதா சாயண்ணை. ஓ இப்படி வந்துட்டா. கார்த்திகை மாசம் கும்பே நாங்களா? கார்த்திகை மாசம் கும்பே நாங்களா? நான் நிறைய பார்த்து நான் அந்த வேலைக்கு வந்திருக்கிறேன். ஏன் உனக்கு தான் தெரியுமா? நாங்க போட மாட்டோம். ஓடி பாத்துக்கலாம். நமக்கு தெரியாது போனது. அடி பீட்டாதடி பீட்டாதடி பிஞ்சிக திருக்கா. அடி பீட்டாதடி பீட்டாதடி பிஞ்சிக திருக்கா. நானா பீத்தம் பொத்தனை கட்டிக்கா. அப்படியா? ஆமாங்க. சேலத்துக்கும் செவாப்பேட்டைக்கும் சின்ன நடக்காரி. சேலத்துக்கும் செவாப்பேட்டைக்கும் சின்ன நடக்காரி.
மகா கெட்டிக்காரி முன்னாடி ஏய் சுந்தரி சொர்க்காருக்கு போனாளா இவ சுந்தரி சொர்க்காருக்கு போனாளா சரி இவன் மறந்தா அப்படி கிடந்தாலும் திறந்தா அப்படி கிடந்துச்சான் அவ்வளவு நல்லா இருந்திருக்காத கோழி கொக்குனுச்சா கோழி கொக்குனுச்சா கோழி கொக்குனுச்சா கோழி கொக்குனுச்சா கோழி சேலத்தை தேடி தித்திப்பா அட கேட்டா உள்ளாங்கண்ணா சேலத்தை தேடி தித்திப்பா என் பொச்சு மேல ஊத்து நக்கப்பா ஒரு 10 லிட்டர் கொண்டு வாங்க ஒரு பொச்சுகள் வாங்க வந்திருப்பா ஏன்னா அழகான பெண்களை கண்டா விதவாதம் பேசுகிறாயே என்ன பார்த்த உடனே ஆனா அண்ணா உனக்கு வந்திருக்கணுமே என்ன பியா சாதி இல்ல அது வரதில்ல ஏன்னா என்ன பார்த்த உடனே நீ எடுத்து விட மாட்டியா உட்காராய நாலடி யா இப்ப விட்டுருவேன் ஆனா கடிச்சு விட்டீங்கன்னா என்ன பண்றது அண்ணா அண்ணா நீ பாட்டில் விட மாட்டீங்களா கம்முனரு இதை மட்டும் கேட்காதீங்க ஏன்டா எங்க சட்டில எல்லா பொண்ணாச்சும் பாட்டில் விட மாட்டேங்க பாட்டில் விட மாட்டேங்க கேட்டாங்க நானும் மத்தாக்காரன் பொட்டிக்கார 3 பேர் போன வாரத்துல போய் 3 பீர் பாட்டில் எடுத்தீங்க எழுது மத்தாக்காரது சின்னதுதான் பாவம் பாவம் நம்ம குளத்தூர் போனா ஜோடி விட்டோன்னு உள்ள புந்துச்சு பொட்டிக்காரது கழுது தோடாயா உள்ள ரொம்ப பாட்டில் வெடிச்சு ஐயோ 14 பேர் போட்டு உட்கார இறங்க முடியல அவனால நஷ்டமாயிடுமா பாட்டில் விடுறதில்ல அது இல்லண்ணா நீங்க பாடையில போவீங்களா காலைல 6 மணிக்கு பாறை தான் கொண்டு போவீங்க எல்லாம் பின்னாடி பொரியாரு கால் கூட்டிக்கா அண்ணா எதுக்கு போய் சொல்ற நீங்க பாடுவாயா இல்லையா இது தோல் வை அண்ணா என்னை போல அழகான பெண்களை கண்டால் பார்த்து ரசித்து ஒரு சினிமா சாங்ஸ் பாடல் பாடுவீங்களா ஓ பாட்டு கேக்குறேன் பாட்டு சினிமா சாங் ஆமாடி உனக்கே வச்சிருக்காயா நஷ்டமாடுமாவா 10 வருஷமா வச்சிருக்கேன் ஐயோ என்ன நினைச்சேன் ஏன் ஐயோங்கற ஆச்சிட்டு போயிட்டா பாடு பார்க்கலாம் நான் பாடுவேன் ஆனா மத்தவங்க அடிப்பான்ல டேய் ஓய் அவர் எப்படி பாடு நீ அவரை நீ கேக்குற ஓ அவரை கேக்குறேன் பாடுறா டேய் அதான் வாயை திறக்கிறேன் வாயிடு வைக்கிறேன் சொல்லு அதாவது நல்லா பிடிச்சிருக்கு அந்த கை கழுவி போடாத ப்ளீஸ் சுன்னிக்கு ஒரு கும்பல் காப்பாத்தி விட்டுரு ஏய் பிள்ளைங்க யாரை கூட்டிட்டு போனா ஏய் பிள்ளை சொல்லாம போறா பயமாக்குது ஆளுக்கு மோச மாட்டேங்குது பாட்டு பாட்டா பாடுறா ரெடி பாடு ஆனா நான் ஒரு பாட்டு தான் பாடுவேன் ஏன் பின்னாடி உனக்கு உங்க மாமா ரெடியா இருக்கிறாரு என்ன பண்ணேன் சரி ராசாத்தி உன்னை எண்ணி ராப்பகலா கண்ணிடிச்சேன் ராசாத்தி உன்னை எண்ணி ராப்பகலா கண்ணிடிச்சேன் ராணி உன்னை கை பிடிச்சேன் மஞ்ச சேவந்த பூவா மன்னார் குடியில் பூத்த பூவா மஞ்ச சேவந்த பூவா மன்னார் குடியில் பூத்த பூவா மன்னார் கொடிக்கு போய் வந்தேன் மறி கொடுத்து வாங்கி வந்தேன் சித்திர மாதத்தில திருவாரூர் தேரோட்டம் வெளியில மாற அடிக்க உள்ளதான் வாங்கலாம் அண்ணா நகரம் என்னாச்சு ஏன்டா என்ன பார்த்து அப்படித்தான் தெரியுதா ஓ இந்த பாட்டு பிடிக்கல ஆமாடி ஒரு பழைய பாட்டு உனக்குன்னு ஒண்ணுக்குது நசமாடுமா நெசமாலும் பாடும் ஆனா அந்த பாட்டு பாடுவேன் பாடி தொலையும் நான் பாட்டு பண்ணா நீ பர்ஃபார்மன்ஸ் பண்ணும் நசமாடுமா ஆமாயா அதுல பாரு அந்த பொம்பளை சுத்தி வரப்பா ஒரு பிடிப்பாரு அப்படி கட்டி அந்த மாதிரி நானும் பாடுவேன் நீ வந்து ஒரு கட்டி பிடிச்சிட்டு சுத்திட்டு வரணும் அப்படியா என்ன பண்ண பாடுங்க பாட்டா கோஆபரேட் பண்ணணுமா செங்கர் ஜோதி பாத்துறியா பாடுங்க பார்க்கலாம் ஒருவர் மீதி ஒருவர் சாய்தி ஓடம் போலே ஆடலாம் பாடலாம் ஒருவர் மீதி ஒருவர் சாய்தி அப்படி ஓடம் போலே ஆடலாம் பாடலாம் தூக்குங்கடா டேய் டேய் வாங்கடா பதிலா இருக்குடா டேய் டேய் பாதிப்பா டேய் பாதிப்பா டேய் டேய் चमत्कार மாமா 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 உனக்கு எளவுக்கு வருதுன்னா போச்சு தான் வருவோம் இல்லடா ஏய் பொட்டி உட்காருப்பா போடா பொண்டாடி பாடம் வந்துக்கிறான்டா ஏய் யா என்னது எதுக்கு என்ன கூப்பிட்ட இல்ல கோபட்ட நீ தான் என்ன 6 இது வந்து அப்படியே 5 சொல்லுகிறேன் இல்லண்ணா போய் போய் அந்த பழைய பாட்டுல அந்த அம்மா அந்த ஆளு சுத்தி விடுவாரு ஆமா அந்த பெரியவரு ஒண்ணு ஒரு நல்லா தாங்கி பிடிச்சாரு இவனா இந்த அம்மா நான் அதே மாதிரி பாடி சுத்தனேன் என்னங்க யானை குட்டியாட்டு வந்து விழுவுது ஏன்னா 70 இருக்கிறாலும் வெயிட்டா ஏண்டா இவள நான் சமாளிக்க முடியாது சோபா சட்டாட்டம் நீ மூடிட்டு போ அம்மா உனக்கு அப்படி இருந்த போதிலும் ஊர்ல இடிஞ்சா போய்விட தாயலி அப்படி இருந்த போதிலும் சரி, நாமளே பேசிட்டு இருந்தா நீண்ட நேரம் ஆகும். நீண்ட நேரம் ஆகும் கண்டிப்பா. மாடு மாடு ஒண்ணு சேர்ந்தா பழையாறலாம் நீ நானும் ஒண்ணு சேர்ந்தா நீ செமையாகலாம் சி ஒத்துமையா போயிடலாம் பாரு ஓய். தம்பி சு நீரு பாப்பா வவாலே கூடாது அதிக வார்த்தை ஆமா தெரியுதா
விளக்கமாத்த எடுத்து நான் கையில புடிச்சேனா ஏன் வாசம் கீரை நிறைய புடிச்சு விட்டு ஓக்குடி விளக்கமாத்துல அடி வாங்கினா கொடுத்து வைக்கணும் முடி முட்டைங்களா ஏன்டா இப்ப கோயிலுக்கு எவ்வளவு பந்தல் போடுறாங்க தென்னை மட்டையில தென்னமட்டியில வாசல் கூட்டுறதுக்கு எந்த சோவை யூஸ் பண்றாங்க தென்னஞ்சாவை தான் வாசல் கூட்டுற விளக்க மாதிரி ஒண்ணு கோயிலுக்கு போற பந்தலுக்கு போடுறது அந்த மாதிரி ஒண்ணு அதெல்லாம் அடி வாங்கினா புண்ணியம் பண்ணி இருக்கணும். ஐயோ என்ன நினைச்ச எத்தனை ரோட்ல வாங்கிருப்போம் என்னம்மா எங்க வீட்டுல டெய்லி அடிக்கிறோம் ஒற்றுமையாக போயிடலாம். என்ன போயிடலாம் ஆமா நாட்டுக்கு நாடு மகாநாடி அருமை பெருமை வாய்ந்த அழகத்திற்கு பொண்ணு தாய் திருநாடு அங்கிராசம் வச்சுமா நகரம். இந்த புண்ணிய பூமி பெயர் என்னடி? புண்ணிய பூமியின் பெயரா சுவாமி ஏண்டா இல்ல சைஸ் பார்த்தேன். என்னத்தான் சைஸ பார்த்தாலும் ஒண்ணு தெரிஞ்சுக்க, பல்லுக்கு வராத குச்சி வச்சு நான் பல்லு விளக்க மாட்டேன். சரி படுக்கைக்கு பார்த்தா அந்த பிரச்சனை போட்டு நான் படுக்கவும் மாட்டேன். ஆமாய்யா நாங்க இந்த மாதிரி வச்சிருப்போம். பணம் மர மாட்டேங்க அப்ப நாங்க போட்டோம். இந்த அணில எடுத்து இந்த ஆலமரம் சாய போகுதா என்ன என்ன போகிறோம்? நாட்டின் பெயர் என்ன? பாத்திர மடவு. பாத்திர மடவென்றால் மழலை செல்வங்கள் துள்ளி விளையாடுகிற புண்ணிய பூமியாகும். கண்டிப்பாக இந்த புண்ணிய பூமியை காப்பதற்காக அம்மா அம்மா பார்வதி ரேணுகா பத்தினி எத்தனை அவதாரம் எடுத்தாலும் இந்த உள்ளூரை காப்பதற்காக சக்தி மாரியம்மனாக ரூபம் கொண்டு உள்ளூரை காத்து வருகின்றார். கண்டிப்பா உண்மைதான். ஆமா அப்படி தெய்வத்திற்காக ஊரு பொதுமக்கள் அனைத்து பேரும் ஒன்றாக சேர்ந்து ஒன்றிணைந்து உண்மைதான் கண்டிப்பா அவரவர் சொத்திலிருந்து 100, 50, 500, 1000 நிதி திரட்டி திருவிழாவை பெருவிழாவாக நடத்தி இன்று ஓரிரு நாடகத்தை அரங்கேற்றம் செய்திருக்கிறாங்க. கண்டிப்பாக கண்ணம்மா நாடகத்தை அரங்கேற்றம் செய்த நல்ல உள்ளங்களும் நாடகத்தை கண்டு கழிக்கின்ற நாடக கலாரசிகள் மட்டுமல்ல தானமோ 32. தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம். போதும் என்ற ஒரே தானம் அன்னதானமா? அன்னதானம் மட்டுமே. அப்படி அன்னம் நல்ல உள்ளங்களும் எப்படி இருக்க வேண்டும்? எப்படி? பட்டி பெரி வாழ்வான வங்கி குட்டி பெரி உடம்பால் வங்கி அருகு போல் வேறுண்டு மூங்கில் போல் மூவாயிரம் இலைத்து ஆண் போன பக்கம் அரச பெற்றாண்டு பெண் போன பக்கம் வெற்றி பெருகி ஆண்டவன் அனுகிரகம் பெற்று பில்லி சூனி காற்று கருப்பு கந்திசி அவள் நளி நடுக்கம் எதிராளி பகையாளி செய்வனை கோளாறு எது இருந்தாலும் விலகி அம்பாளோடு அல்பெற்று நீண்ட ஆயுளோடு வாழ ஆண்டவனை பிரார்த்திக்கின்ற ராமோ ஜெயம். அது மட்டுமல்ல இன்னும் எப்படி என்றால் இந்த காவை தெருக்கூத்தாகப்பட்டது காலப்போக்கு அழியக்கூடாது என்று சொல்லி உலகமெங்கும் புகழ் பறக்க வேண்டும். இந்த கிராமை கலை வளர்க்க வேண்டும் என்று சொல்லி ஐயாவாகப்பட்ட ஜலகண்டாபுரத்தை சேர்ந்த சேகர் ஐயா அவர்கள் அக்னி புயல் சேனலை வைத்து அதாவது இந்த தெருக்கூத்து நாடகத்தை இப்பொழுது வீடியோவாக எடுத்து உலகமெங்கும் ஒளிபரப்புகின்றார். யூடியூப் மூலியமாக அண்ணா இருக்கும். எப்படி அன்னார் எப்படி இருக்க வேண்டும்? எப்படி நோயற்றவர் குறைவற்ற செல்வமாக வாழ ஆண்டவரை பிரார்த்திக்கின்ற ராமோ ஜெயம். அது மட்டுமல்ல எங்களுடைய தெருக்கூத்து நாடகமாகப்பட்டது நீங்க பார்க்க வேண்டும் என்றால் இந்த அக்னி புயல் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. உண்மைதான். அப்படி இருந்த போதிலும் குறிப்பினால் நிச்சயப்பட்ட நாடகத்தின் பெயர் என்னடி? நாடகத்தின் பெயர் உண்மைதான். செம்படூர் புராணத்தில் பாகமாகிய ஆர்ப்பாட்ட சேமன் சண்டை பாண்டியன் திண்டாட்டம் ஆர்ப்பாட்ட சேமன் சண்டை இந்த நாடகத்தில் வேடம் மட்டும் வந்துடும் அல்லவா? நான் யாரு என் பெயர் என்ன தெரிய வேண்டும் அல்லவா? Allah
குடும்பத்தில் தங்கள் பெயர் நாமங்கள் என்ன? என்னுடைய பெயர் நாமத்தை சொன்னேன் அல்லவா? சொன்னீரே. உன் செவியில் நுழைந்ததா என்னடி? வெங்காயம் எப்பலாம் நுழையுது? ஏன்டா? பரிச்சை சீசனா போயிருச்சு. 2 மாசமா கூத்தாடிட்டு மொன்ன சாட்டிலே புடிச்சு அடிக்கிறானுங்க. சரி. தலைவலியே பட்டு இப்ப நுழைய மாட்டேதாயா. வச்சா வாய்க்கால வழி சொல்லிட்டு போயிருது. என்னடா கேட்க நீ என்ன சொல்ற? நீதான் நுழைச்சியா? ஏய் நான் அதாவது என்னுடைய பெயர் நாமத்தை சொன்னேன் அல்லவா? சொன்னீரே. உன் செவியில் நுழைந்ததா என்னன்னு கேட்டேன். பின்னாடி மக்கள் சத்தம், மத்தாள சத்தம், முன்னாடி மக்கள் சத்தம், மக்கள் சத்தம், நடுவுல நம்ம சலங்க சத்தம். அதனால இப்ப சொல்ல தெளிவா புரியுங்க. கண்ணம்மா அம்மா அந்தரங்க மாதர் வச்சிட சுந்திரமாக வந்த பச்சை விழியழகி உச்சமில்லாத ரூபி அண்ணன் நடை நடக்க பின்ன சடை கொடுங்க 1000 தாய்மார் அலத்தி ஏந்தி வர அன்பிலும் பண்பிலும் பாசத்திலும் நிகரான மங்கை கண்ணம்மா என்னுடைய பெயரோ கோமதி. ஓ தங்கள் பெயரோ கோமதி. அம்மா கண்ணம்மா தங்கள் பேர் கோமதின்னு சொல்றீங்க. கோமதியாக இருந்தாலும் தங்களையும் மீண்டெடுத்த தாய் தந்தை யாரு? கண்ணம்மா ஓய் கோமதியாக இருந்த போதிலும் 10 மாதம் 300 நாள் 3000 வினாடிகள் தன் அங்கத்திலே சுமந்து கண்ணே மணியே வருங்கால இளவரசி என்று சொல்லி என்னை பெற்றெடுத்தாரு. என் தாய் தந்தை யார் தெரியுமா? யாரு? அடியே செல்லும். ஏண்டி? அதுக்கு முன்பதாக அண்ணா ஒரு 10 டீ கொடுக்கணும். நோய் கூத்து விட்டது யாருன்னா ஒரு 10 டீ. பேசலா ஒரே ஒரு பால் கொண்டு தாங்க பாங்களா. பால் கொடுங்க கோமாளிக்கு. டேய் அண்ணாட போடா கம்முனு. சாரம்மாவோட பெற்றெடுத்த தாய் பெற்றெடுத்த தாய் தந்தை யார் தெரியுமா? யாரு? வா சொல்லிடு. அம்மா 10 மாதத்தான் சுமந்தே என்னுடைய பெயர் நாம கோமதியாக இருந்த போதிலும் 10 மாதம் 300 நாள் 3000 வினாடிகள் நான் அங்கத்திலே சுமன்று பெற்றெடுத்தாரு. என் தாய் தந்தை யாரும் கண்ணம்மா அடியே
10 மாதம் 300 நாள் 3000 தசை வினாடிகள் தன் அங்கத்திலே சுமந்து கண்ணே மணியே வருங்கால இளவரசி என்று சொல்லி அடியே மாலால தொட்டில் கட்டி மடி மீது நடைவலைக்கு தோளால தொட்டில் கட்டி தொடை மீது நடைவலைக்கு பாலொருவா சோறொருவா அன்புடன் பண்பு பாசத்தையும் ஊட்டி வளர்த்தாரே என் தாய் தந்தை யார் தெரியுமா? அடியே கண்ணம்மா, என் தந்தையாரோ மாணிக்கராஜன். ஓ தந்தையாரோ மாணிக்கராஜன். உண்மைதான். தந்தை ஒண்ணு தாய் ஒண்ணு. என் தாயாரோ மாணிக்கவல்லி. ஓ தாயார் மாணிக்கவல்லி. உண்மைதான். தந்தையார் மாணிக்கராஜன். மாணிக்கராஜனுக்கும் மாணிக்கவல்லிக்கும் வாழைக்கு ஒரு உலை போல அவள் அங்கத்திலே சுமன்று வெட்டெடுத்த அள்ளி செல்வம் ஒரே ஒரு பெண் குழந்தை நான் மட்டுமே. ஓ ஒன்று நான் சொல்லல அவுத்து விட்டாங்களாட்ட இது. பிள்ளை பயன்படுத்த அதை பயந்து போகுது. எது எப்படியோ நல்லா தெரியுது. இது பாத்திரப்படவே வித்துப்படும். இல்ல எனக்கு இது சம்பளம் இல்லையா பாவம். இறக்கி விடு இறக்கி விடு. நாளைக்கு போய் ஒரே மொளாய் சுத்தி போட்டு பிள்ளை மேல யார் ஏமாந்துருக்கிறா கொடுக்கறதுக்கு? அப்படி வாழைக்கு ஒரு குலை போல அவள் அங்கத்தே சுமன்று வெட்டெடுத்து அள்ளி செல்வம் ஒரே ஒரு பெண் குழந்தை நான் மட்டுமே. அப்படி ஆமாடி கண்ணம்மா, ஒரே ஒரு பெண் குழந்தை என்று சொல்லி என் தாயும் தந்தையும் என்னை எப்படி எல்லாம் வளர்த்தி வாரம் செய்தார் தெரியுமா? எப்படி கண்ணம்மா, எங்க பாதையில நான் நடந்தா எங்க பாதையில சரி நான் நடந்தா என் பாதமெல்லாம் மண்ணாகும் என்று சொல்லி அடியே அம்மா தங்கத்தால தகுதி போச்சு அது மேல நடக்க வைத்தாங்க பார்த்தா என் தாயும் தந்தையும். ஓ தங்கத்தால தகுதி வாட்டிட்டு அது மேல நடப்பாங்க. ஆமாடி. சரி அது மட்டுமா எங்க வீதியில நான் நடந்தா. அந்த வீதியிலயா? எங்க வீதியிலடா. ஓ உங்க வீதியில? ஆமா. சரி எங்க வீதியில நான் நடந்தா என் விரலெல்லாம் மண்ணாகும் என்று சொல்லி கண்ணம்மா அம்மா வெள்ளியால தகுதி போச்சு அது மேல நடக்க வைத்தாங்க பார்த்தா என் தாயும் தந்தையும். என்ன சொல்ற? ஆமாடி. சரி சரி. அது மட்டுமா தன் மகளுக்காக என்னென்ன செய்தார் தெரியுமா? என்ன பண்ணாங்க? கண்ணம்மா அடியே விளக்கெண்ணெய் விளக்கு வைத்தால் வினை வந்து சேரும் என்று நல்லெண்ணெய் விளக்கு வைத்தால் நலுக்க வந்து சேரும் என்று தன் மகளுக்காக தங்கத்தை தான் உருக்கி தனி காண்டம் ஏற்றி வைத்தார். தனி காண்டம் என்றால் தங்கத்தையே உருக்கி விளக்க வச்சா தன் மகளுக்காக. தங்கத்தையே உருக்கி? ஆமாடி. எனக்கு ஒரே ஒரு சந்தேகமா. ஏண்டா அப்படி தங்கத்துல நடக்கிறவங்களும் வெள்ளியில கடக்கிறவங்களும் யார் சொல்லி புண்டையில வந்து கூத்தாடிட்டு தெரியுற? கதையிலோட தாயேரி. ஓ கதையில கதையில. ஆமா சரி சரி. கண்ணம்மா அப்படி அதாவது அள்ளி செல்வமாக ஒரே ஒரு பெண் குழந்தை நான் பிறந்து வளர்ந்து ஈரட்டு தக்க 16 மங்கை என உடனே கண்ணம்மா அடியே என்னாச்சு? கண்ணம்மா ஏன்டங்க அடியே அத நினைச்சா அடியே கண்ணம்மா அடியே உடைக்கிற நெலியாதாயா சுத்து தெரியுதாயா? கண்ணம்மா எனக்கு எப்படி எல்லாம் இருக்குது தெரியுமா? எப்படியாயா? அடியே என்னடா ஆச்சு? அவ்வளவுதான் மாமா. என்னாச்சு? போட்டா கொட்ட மேலியே அப்புறம் நான் எழுதுவோம் பிள்ளை வேகால கட்டி கொடுத்துரு. பிள்ளைய கட்டி கொடுக்கறது இல்ல 2 லட்சம் எங்களுக்கு லாபம். 2 லட்சம் கடா எங்கிட்ட 2 லட்சம். இல்ல அதனால இங்க வா ஆயா அங்க அடிக்காதாயா? கண்ணம்மா என்ன ஒண்ணு நானே வாங்க அடியே. அவருடி முன்னாடி சொல்லியிருந்தா நான் முன்னாடி செஞ்சிருப்பேன். அவருத்தானே. ஐயோ அவருடி திருப்பியுமா? ஐயோ அவருடி சார் ரெடி ஆகுது. ஐயே அதுலடி அவருடி இன்னுமா? பரவாயில்ல அப்போ பட்டி போடுவாரு. நானும் பாரு பொட்டாத பாடு பாரு 3 மாசமா பக்கத்து போன எங்க வீட்டுல தள்ளி விடுறான். ரெடி. ஐயோ அவருடி என்னம்மா தலைக்கு வச்சுக்கலாம். ஓகே என்ன பண்ற? நான் அவுத்து எடுக்கிறேன். எதுக்கு அவுக்கு சொன்னேன்?
என்ன ஆகுட்டா குரல் எங்க இருக்குது நிலத்துல தான் உங்க ஊர்ல காதால 5 மணிக்கு ஏறிட்டு போ. ஆயா ஆயா எல்லாத்தையும் ஒத்துட்டு இதுவும் பிரியா தாக்குதாயா அப்ப ஆயா ஆயா என்னடா ஆகுது? ஆயா 3 மாசமா பட்டாத பாட்டு பாடுறேன் அதுக்கு ப்ளீஸ் ஒரு சீக்கிரம் ஷாப்பா 2 பேர் தரணும் கஷ்டமாடுமா? ஐயா ப்ளீஸ் ஐயா ஆமா இல்ல ஐயா உன் மோர பண்ணிக்கு அதிகம் அது சம்பளம் 2500 போகும். ஆ 2500 போகும், பரவாயில்லையா? நானா காசு கொடுத்து போறேன் உன்னோட பிச்சைக்காரி வாங்குற புண்டால அடியே அதிலடி அதாவது எனக்கு ஆய் போச்சுடி. ஆய் போச்சுன்னா ஓட முடியாதா டேய் அந்த போறதா பேசி தட்டிச்சியா டேய் வாடாச்சிங்க டேய் வாங்கடா ராஜோ நடக்க முடிய மாட்டிக்கு கேட்டா அவசரத்துல இந்தாயா போய் என்னோட கழிட்டு வந்து ரொம்ப நேரமா நாரிக்கிட்டு இருக்குது ஏதாத்துக்கு நான் இன்னும் ஆய் போயிட்டேன் நீ கண்ணம்மா ஓய் அதிலடி மாடு நேருமா மவராஜனுக்கு, சரி சரி மனைவி நேருமா புண்ணியவனுக்கு. அது போல எவ்வளவு கழுது நின்றுச்சா ஐயா என் கண்ணுக்கேத்த கணவாளன், தோழருக்கேத்த துணவாளன். சரி அடியே ஓய் என் மன்னன் கட்டிய தாலி மாறுபட்டு தொங்குது. தொங்கிட்டு தப்பு என் புண்ணியவான் கட்டிய தாலி அந்த பூ ஒழுங்கு பூமியை பார்த்து தொங்குது. தொங்கிட்டு விடுதா கண்ணம்மா அப்படி கணவர் யார் தெரியுமா? கல்யாணம் பண்ணிவிட்டியா கல்யாணம் ஆயிடுச்சுடி. எதிரி கையை தோற ஏன்டா என்ன பார்த்தா எப்படி தெரியுது ஏன்டா அது செனரோ பொச்சாட்டமா வாய காட்டுற? ஏய் ஐயப்ப கோயில் பூஜாரி கங்காளம் கட்டிக்கிறேன் ஐயப்ப கோயிலுக்கு அங்கே கட்டுவீங்களா? முன்னால பண்ண சீனப்ப கொங்காச்சாக்குது, கொங்காச்சி கொள்ளக்காரன் கூத்தியா கொங்காச்சாக்குது. விட்டு விடாத சீட்டாயிட்டு நீலாம் ஐயப்ப கோயிலுக்கு போனா என்னெல்லாம் கொண்டு போவீங்க முடி பையில இருமுடி பையிலையா? இருமுடி பையில வெத்தலை பாக்கு கழுப்பூரம் பத்திரிச்சு எலுமிச்சம்பழம் பச்சரிச்சு வெள்ளம் இப்படி எல்லாம் ஐயப்பனுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் கொண்டுட்டு போவோம். எங்க ஐயப்பனுக்கு அதெல்லாம் தேவையில்ல தேவையில்ல. முடி பையில என்னென்ன தெரியுமா? என்னடா வாட்டர் குவார்டர் தனி டம்ளாரி 1/2 கிலோ பன்னிக்கறி கம்மியா அறக்கலை. அடி சாமி தரிசனம் பார்க்காம போயிட்ட கண்டா ரோலிய ஐயோ ஐயா ஊத்தப்பட்ட சும்மாவா இருக்கிற ஏன் இந்த முடி போட்டு வரியா எந்த முடிய தெரியுமா என்னை பத்தி? இல்லாடி கொஞ்சம் கடிச்சு விடுவேன் டேய் ஐயா அப்படி கணவர் யாரு தெரியுமா? சத்தியமா கல்யாணம் பத்தி ரீச் ஆயிடுச்சுடி. தொடாத போ ஏன்டா இல்லை சேர்றதுல வவுத்தால போயிருது கண்ணம்மா அம்மா யாரு ஊட்டுவாரு என் கணவரின் பெயரை சொல்வதாக இருந்தால் சக்கரை பந்தலிலே தேன் மாறி பொழிது, ஆ. அது நழுவி நம் நாவில விழுந்தால், சீ, அது நல்ல கசப்பாயா நெய்யில நெய்யில விழுந்தால் எவ்வளவு தித்திப்பாக இருக்குமோ இருக்குமோ அவ்வளவு ஒரு மன சந்தோஷம்டி. முழு சந்தோஷமா ஆமாடி. யாராயா உங்க நம்ம கோயில் கவுண்டரா ஏய் யா யார் தெரியுமா அவரு? யாரு அடியே செல்லம். ஓட்டுகளா இது வேற மாட்டிக்கிட்டு ஆயிரத்தி சொக்காய் போச்சு
அடியே ஓய் அப்படி அள்ளி செல்வமாக ஒரே ஒரு பெண் குழந்தை நான் பிறந்து தக்க 16 மங்கை என உடனே உடனே கண்ணம்மா நான் யாரை வாழையிட்டேன்னு தெரியுமா? யாருமா? அடியே செல்லம் கண்ணம்மா யாரு அவர் தெரியாதா? அவருக்கு அப்படி தெரியும். அவராக தான் பண்ணாரு. அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணா கோலாட்டு தான் போடணும். இன்னுமே வரல பாரு. கண்ணம்மா யாரு? அடியே ஓய் நான் மாலையிட்ட மன்னவரோ மன்னவரோ பாண்டிய மன்னன். யாரு? பாண்டிய மன்னன் டி. ஐயா 10 பேர் தள்ளி நின்று பேசு. ஏண்டா நானே உங்ககிட்ட தப்பா பேசணும்ல, அதெல்லாம் அங்க சொல்லிவிடாத. ஏண்டா அந்த மேசலார் வந்தாருன்னா அடிப்பாரு அவங்கள. ஏதாவது தென்மதுரை ஆண்டு வரக்கூடிய பாண்டிய மன்னனே திருமணம் செய்து பாண்டிய மன்னனை திருமணம் முடித்து காலான காலத்துல உங்களுக்கும் குழந்தைகள் உள்ளதா? கண்ணம்மா ஓய் என்ன கேட்டாய்? குழந்தைகள் என்பது இருக்குதா? கண்ணம்மா ஏமா இதோ இவ்வளவு நாள் கேட்ட கேள்விக்கெல்லாம் மனதிலே சஞ்சலம் இல்லாமல் பதில் சொன்னா நீங்க கண்ணம்மா அம்மா இப்ப கேட்டாயே ஒரு கேள்வி. சரி, இந்த கேள்வி கேட்ட உடனே கண்ணம்மா அம்மா ஒரு கண்ணாடியின் மீது ஒரு கல்லாகப்பட்டது பட்டு அந்த கண்ணாடி ஆகப்பட்டது எப்படி சுக்குநூறாக விடுயுமோ கண்ணம்மா அம்மா அது போல என் மனதே பதறுதடி அம்மா. யாருக்கு என்ன பாவம் செய்தனோ தெரியவில்லை. என்னமாச்சு? ஆண்டி அடித்தேனோ அநியாயம் செய்தேனோ சாசனை அடித்தேனோ தப்பு செய்தேனோ தப்பு செஞ்சீங்களோ? பிள்ளைப்பால் கேட்டவருக்கு தண்ணிப்பால் கொடுத்தேனோ பிச்சை என்று வந்தவரே பின்னேவா என்று சொன்னேனோ தெரியவில்லை. கண்ணம்மா எங்கள் கணவருக்கு எனக்கு திருமணமாகி இவ்வளவு ஆண்டு காலமாக காலம் ஆயிடுச்சு. கண்ணம்மா அம்மா குழந்தை பாக்கியமே கிடையாதாடி அம்மா. இத்தனை வருஷ காலம் ஆயிடுச்சு, கல்யாணம் பண்ணி இன்னும் குழந்தையும் கிடையாது. குழந்தை பாக்கியமே கிடையாது. சரி
குழந்தை இல்லாத பாவி என்று சொல்லி கண்ணம்மா அம்மா ஒரு நாடாத மன்னர்கள் அதாவது வெளியே போன ஒரு ஆடவனை பார்த்து உங்களுக்கு எவ்வளவு காடு இருக்குது எவ்வளவு கரை இருக்குது எவ்வளவு சொத்து இருக்குதுன்னு தான் கேட்பாங்க ஆனா என்னை போல பெண்கள் போனா கண்ணம்மா அம்மா உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க இருக்குதுன்னு தான் கேட்பாங்க அப்படி இருக்கும் பொழுது கண்ணம்மா அம்மா என்னை போல பெண்கள் எல்லாம் ஒரு நாட்டு மகாராணி என்று பாராமல் கண்ணம்மா அம்மா எங்களை முன்ன விட்டு இன்னும் என்னென்ன பேசுறாங்க தெரியுமா? என்னென்னமா பேசுறாங்க? அடியே கண்ணம்மா ஐயா வரடி என்று வல்லரம்ப பெருமாளே ஐயா பிள்ளை இல்லை அம்மா ஒரு வரடி என்று என்னை போல பெண்கள் எல்லாம் எங்களை முன்னே விட்டு பின்னே அதாவது எப்படி எல்லாம் பேசுறாங்க தெரியுமா? எப்படி? இதோ காய்க்காத வரடி மூக்காத வரடி எதுக்க வரடி இவன் முகத்துல முடிச்சிட்டு போன காரியம் செய்யப்படுமா என்று சொல்லி எங்களுக்கு இழிவாக பேசுறாங்க உண்மைதான். சரி என்ன தவறு செய்தனோ தெரியல கண்ணம்மா அம்மா அந்த ஆகாயத்துல கரு ஒட்டினாலும் இந்த சண்டாளி அங்கத்துல ஒரு கரு ஒட்டல அந்த வானத்துல கரு ஒட்டினாலும் இந்த சண்டாளி வயிற்றுல ஒரு கரு ஒட்டல உண்மைதான். சரிம்மா குழந்தை இல்லாத குறை ஒன்றுதானே தவிர எங்களுக்கு எந்த குறையும் கிடையாது உண்மைதான். அப்படி இருந்தாலும் எனக்கு தான் குழந்தைகள் என்று சொல்லி இன்னும் யாரு ஒன்றல்ல இரண்டல்ல என் கணவருக்கு 7 மனைமார்கள் 7 பொண்டாட்டி. ஆமாடி சங்கோஜமா இருக்காது ஏண்டா ஒரு இடத்துல படுத்து இருந்தா நம்மளுக்கு பிறகு நாட்டை பட்டணத்தை ஆள வேண்டும் என்று சொல்லி ஒரு பெண் குழந்தையோ ஆண் குழந்தையோ வேண்டும் என்று சொல்லி நானே பார்த்து எனக்கு பிறகு அதாவது திருமணத்தை செய்து 6 பெண்களை. நீங்க பார்த்தது 6 பேருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க. உண்மைதான். உங்க வீட்டுக்காரி தான் இருக்கிறான். ஏமாமா அந்த மனுஷன் பேர் குடுத்து வச்சு மகாராசை 6 பொண்டாட்டியா 7 பொண்டாட்டியா இந்த மாதிரி மீதியா தளவி கட்டி வச்சிருக்குது. குழந்தையா ஒரு திக்காயா நானும் 3 வருஷமா எப்படியோ உனக்கு தடுமாறி கல்யாணம் பண்ணி பாக்குறேன். எங்க வீட்டுக்காரி வீட்டு பக்கமே ஆண்ட விட மாட்டேங்கிறா அவளை. அதே பெருசு இல்லடா நானே பண்ணுவேன்டா. அப்படி இருந்தாலும் எனக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லி என் தங்கை 6 பேரை திருமணம் செய்து வைத்து அவர்களுக்கும் குழந்தை கிடையாது. அவங்களுக்கும் இல்லையா? உண்மைதான். நாங்கள் செய்த தவறோ முதியோர் செய்த தவறோ என்னவோ தெரியவில்லை. குழந்தைகளால குறை தெரியாதபடிக்கு எங்க கணவர் வந்தா நாங்க சோகமா இருக்க மாட்டோம். சிரிச்ச முகத்தோடு நாடாளு மன்னன் வெளியே போறாரு என்று சொல்லி சிரிச்ச முகத்தோடு நாங்க வழி அனுப்பி வைப்போம். சரி அப்படி இருந்தாலும் நீ வந்த நோக்கம் இதெல்லாம் மறந்தியா குடிச்சுட்டேன். அம்மா கணவராகப்பட்ட பாண்டிய மன்னன் உங்களை அழைத்தாரம்மா. என் சுவாமி அழைத்தாரா? என் கணவரை காண்பதாக இருந்தால் கண்ணம்மா அம்மா நான் மட்டும் போனா நல்லா இருக்காது. ஆமா நீ போனா நல்லா இருக்காது. ஒரு 5 பொம்பளை கூட்டிக்கு அங்கேயும் கூட தங்கையப்பட்ட கோபிலிங்க அந்த புறத்தில் இருக்கின்றார். அழைத்தார் என்று சொல்லி அதி வேகமாக அழைத்து வா, பிறகு பார்க்கலாம். 6 மணில உட்காரு.
கேளுங்கள் சபையாரே. இதே விதமாக கோமதி அம்மாவாகப்பட்டவர் தன் தங்கையாப்பட்ட கோபிலிங்க அம்மாவை அழைக்க கோபிலிங்க அம்மா ஒரு விதம் காண்க